இறைவனுடைய புனிதமான இல்லம் பயணம் செய்யக்கூடிய சந்தையான இந்த ஆதிமார்களுக்கான விளக்கதையாகி செய்யக்கூடிய அஜார் வந்து விழாத்தோடி ஆரம்பித்தார். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي وقلت حيلتي إليك بمرادي. يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற நிறைந்தான் பிரதானமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் துவங்குகிறது. அவருடைய இறுதி தூதராம் உலகத்தின் மெச்சவராம் அதற்கு மனம் கோமான் அறுவரையின் கோமான் பாவான் ஒரு அரசுமான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் முபாரக்கான வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் முஃமினான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த புனிதமான இறை இல்லம் நாடு செல்லவிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் கொண்டாமல் குறையாமல் நிறைவாக உண்டாவதாக இந்த துஆ செய்து இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. வந்துவிட்டேன் யா அல்லாஹ், உன்னிடத்தில் வந்துவிட்டேன். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லா அருட்கொடைகளும் எல்லா அரசாட்சியும் உனக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான ஹாஜிமார்களே, ஒரு புனிதமான ஒரு மஜ்லிஸ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நல்லடியார்களான மோமின்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸ். இந்த இடத்துல அப்துல் ஆலம் அல்லாஹ் மனிதர்களை கொண்டு செலுத்ததை போல நாளை மறுமையில் அண்ணன் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம் குடும்பத்தாரும் நல்ல சுயனத்தில் எந்த செயல் தருகிறார்கள். இந்த புனிதமான இந்த மஜ்லிஸ் என்பது சத்தியான அல்லாஹ்வுடைய திரு ஆலயத்தை பார்ப்பதற்காக கல்யாண ஏற்பாடுகளை முன்னேற்பதாக நாம் இருந்து கொள்வதற்கு உண்டான ஒரு மஜ்லிஸ். இந்த புனிதமான பயணம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காசு பணம் இருந்தால் சென்று விட்டு வரலாம் என்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட பயணம் இது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை குறித்து, ஜக்காத்தை குறித்து, ஹஜ்ஜை குறித்து, நோன்பை குறித்து கடமையான எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்வதனுடைய காரணம் என்னவென்றால், நீங்கள் மூமினாக இருக்க வேண்டும், நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், மறுமையை பற்றி மன்னரை பற்றி தெரிந்தவர்களாக விளங்கிக் கொள்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை அப்படின்னு நாம ஓடிக்கிறோம். கடுமையான 5 நேர விஷயங்கள், 5 நேர தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, கலிமா சொல்லி மூமினாயிரம், முஸ்லிம் ஆயிரும். தொழுகை நிறைவேற்ற வேண்டும், நோன்பு குடிக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும். கடமைகளில் அது இறுதியாக ஹஜ்ஜு, வரிசைகளில் அது இறுதியாக இருக்கிறது. இறுதியாக 5 கடமைகளில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். உடலில் ஆரோக்கியம் உள்ளவர்கள், சென்று வருவதற்கு பொருள் செல்வம் உடையவர்கள் புனிதமான காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜு உம்ரா கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தோட கடமை. அது விதியும் கட்டுப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக அமல்படுத்துங்கள். பிலா நுக்ஸான், அதில் குறைவு வந்துவிடக்கூடாது. நாம எல்லாம் உம்ராவுக்கு போனோம், எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்து விட்டோம். அந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உள்ள தூய்மை, மன தூய்மையே விட்டுவிடக்கூடாது. இப்ப இந்த பயணத்துக்குண்டான ஏற்பாடுகளில் முன் விஷயமாக இந்த பயான் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் உங்களை பங்கெடுக்க வைத்திருக்கிறான். எங்களையும் அல்லாஹ் இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறான். நாங்கள் இஹ்லாஸாக உங்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். எங்கள் ஆதிமார்கள், நீங்கள் உங்கள் கடமைகளை செய்கிற பொழுது அது இஹ்லாஸாக தக்வாவோடு இணைத்து செய்யப்பட வேண்டும். இறையச்சமும் இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். சும்மா மாடு அறுத்து வெட்டலைக்காரது கொடுக்கிறது பெரிதல்ல. நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த நீயத்தை, அந்த எழுதி அல்லாஹ் சொல்லிவிட்டால் நான் செய்கிறேன். அவர்கள் கனவு கண்டார்கள், மகனிடத்தில் சொன்னார்கள். மகன் சொன்னார்கள், நீ வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு கனவுல என்ன மனாமை காட்டி தந்தானோ அதை நீங்கள் அப்படியே செயல்படுத்துங்கள். அந்த தக்குவா உங்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய உம்ராவை நாம் நிறைவேற்ற இன்ஷா அல்லாஹ் பயணம் ஏற்பட இருக்கிறோம். அந்த புனிதமான பயணம், அந்த ஹஜ் என்று சொல்லப்படுவது, உம்ரா என்று சொல்லப்படுவது, சவுதி அரேபியா நாட்டிலே ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான உலகத்துடைய மர்க்கஸ் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியான காபத்துல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த இடம் உலகத்தினுடைய நடு சொன்ன மர்க்கஸ் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார். அந்த இடத்தினுடைய காபாவை அந்த இங்கிருந்து நாம் 10,00,000 மைல் தூரம் சென்று அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஏன் அங்கே செல்லுகிறோம்? நமது ஊர்களில், நமது இடங்களில், நமது நாடுகளில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இறை இல்லங்கள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த புனிதமான இறைவனுடைய அடையாள சின்னம் காபத்துல்லாஹ் அமர்ந்திருக்க அந்த இடம் என்ன அவ்வளவு பைத்து என்று அல்லாஹ் இறை இல்லம் என்று அவரை வணங்குவதற்காக ஒரு பள்ளி வாசல், ஒரு இறை இல்லம் என்று அந்த காபத்துல்லாவை தான் முதலில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆரம்பத்தில் அந்த இடத்தில் காபா பார்ப்பதற்கு கருப்பு கல்லாத காட்சி, ஒரு சதுரமான, ஒரு வடிவமான கட்டிடமாக இருக்கிறது. கருப்பாக அந்த காபா இருந்தாலும் அது பூமியினுடைய கல்பாக இருக்கிறது. பூமியினுடைய கல்பு இதயமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்கள்லாம் நான் போறேன்
யோசிப்போம். ஆனால் நாம் இங்கே அந்த கண்கள் இரண்டை திறந்து பார்த்து கொண்டே இருந்தால் நம்மை அறியாம இடங்களில் உள்ளத்தில் ஒரு பரவசம் வந்து ஏற்படும். நாம் காபாவை காதலிக்கிறோமோ இல்லையோ, காபாவை நம்மை அப்படிப்படுத்துவோம். அங்கிருந்து இவ்வளவு சிரமப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, காபா நினைக்கும் காசு பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, நீ எவ்வளவு சிரமப்பட்ட, யாரிடத்தில் அதெல்லாம் பணம் கேட்ட, எப்படியெல்லாம் அந்த பணத்தை நீ தயார் செய்தாய், எல்லா கஷ்ட நஷ்டங்களும் புனிதமான காபாவினுடைய முன்னால் போய் நின்று கண் திறந்து காபாவை பார்த்து விட்டால் அல்லாஹ் அக்பர். இந்த பணமா, இதுதான் துனியாவா? நான் இப்பொழுது காபாவினுடைய கண்கள் திறந்து கொண்டு காபாவை நான் பார்க்கிறேன், கண்கள் திறந்து கொண்டு என்னுடைய கிபிலாவை நான் பார்க்கிறேன். ஆஜிமார்கள் அந்த இடத்திலே கதறி கதறி அழுது துடித்து விடுவார். சென்றவர்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ், செல்கிறவர்களுக்கும் அங்கே சென்றதற்கு பின்னால் அது புரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலா காபாவை பார்த்தவுடன் நீங்கள் கேட்கிற துஆ கபூல் ஆகும்னு சொல்லுவாங்க. காபாவை பார்த்தவுடன் முதலாக முதல்ல காபாவை நான் பார்க்க வேண்டும், நான் காபாவை காதலிப்பேன். இன்னும் அவ்வளவு கைத்து நோயால் இன்னார் இறைவனை வழங்குவதற்காக முதல் இறை இல்லமாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அந்த இறை இல்லம், நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், என் கால்கள் எங்கெல்லாம் நடந்து சென்றது, நன்மையான காரியத்துக்கும் என் கால்கள் நடந்தது, தீயதை செய்வதற்குள் என் கால்கள் நடந்தது, இறை இல்லத்தை நோக்கியும் என் கால்கள் நடந்தது, கிடைத்ததை நோக்கியும் என் கால்கள் நடந்தது. ஆக மொத்தத்திலே இறைவனின் அருளை பெற்ற திரு காபாவை கொண்டு அல்லாஹ் என்னை நடக்க செய்து அவன் இறை இல்லத்தின் முன்னால் என்னை நிறுத்தியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கிற நசீப் அல்ல, லட்சங்களிலும் கோடிகளிலும் முரண்டாலும் புரண்டாலும் கிடைக்கிற வாய்ப்பல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காபாவை பார்த்தவுடன் கேட்ட துஆவை கற்றுத் தருகிறார்கள். யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் விருப்பப்படுகிறாயோ, நீ எதையெல்லாம் நேசிக்கிறாயோ அதையெல்லாம் எனக்கு விருப்பப்பட செய். நாங்களும் அதையே நேசிக்கிற அந்த வாய்ப்பை நசீபு கொடுப்போம். உனக்கு எதெல்லாம் பிடிக்கவில்லையோ, நீ எதெல்லாம் விருப்பவிட்டாயோ அதை எங்கள் மீதும் சாட்டி விடாதே. நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு முன்னாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் எல்லா வழக்கமார்களுடைய புனிதமான பாதம் பட்ட இடம் காபத்துல்லாஹ். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல உலகத்தில் கோடிக்கணக்கான இறை இல்லங்கள் இருக்கிறது. எந்த ஒரு பள்ளிவாசலை நான் சுத்திட்டு வந்து தவாப்பு செஞ்சுட்டேன், நான் உம்ரா செய்ய போறேன்னு சொல்லி இந்த மஹல்லாவுடைய பள்ளிவாசலை நான் சுத்திட்டு வர முடியாது. ஆனால் அந்த காபாவிற்குள் சென்று சுட்டு 7 சுற்றுகள் சுற்றினால் ஒரு தவாபாக்கை முடிவடையும். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த பூமியினுடைய இறைவனுடைய நாமெல்லாம் நம்பிக்கை கொள்கிற ஈமான் கொள்கிற இறைவனுடைய பூமியினுடைய அரசாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காபத்துல்லா நம்மை பார்த்து அதை சந்தோஷப்படுகிற மக்கள் தெரியுமா? நமக்கு தெரியும். என் வருகை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டு விட்டான், என் வருகை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். இந்த காபாவை பார்த்தவுடன் கண்ணீர் வருகிறது. இந்த காரணம் பொதுவாக நமக்கு எப்போது கண்ணீர் வரும்? நம் உடல் பிறப்புகள் பெற்றோர்கள், அது கல்லல்லவா, நான் மனிதன் அல்லவா, கல்லை பார்த்து எனக்கு ஏன் கண்ணீர் வருகிறது? அது கல்லல்லவா, நாம் கண்ணீர் வருகிறது. காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்லால் இருக்கிற அந்த காபாவையும் கல்வினால் நம்மை கண்ணீரோடு அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான். எப்படி தெரியுமா? ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினாலே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாம் எப்போது சொல்லிவிட்டோமோ அல்லாஹ் அங்கே நம்மை ஒன்று சேர்க்க வைக்கிறார். உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களும் கொண்ட ஈமான்
இது தாருல் பணம் அழிந்து போகிற உலகம். தாருல் பக்கா மறுமை நிரந்தரமான உலகம் மறுமையில் இருக்கிறது. அந்த மறுமைக்கு உண்டான பயணமாக நாம் இந்த பாதையை மக்காவுக்கு திருப்புகிறோம். மறுமைக்கு உண்டான பயணமாக மக்காவுக்கு நாம் இங்கிருந்து பயணத்தை மேற்கொள்கிறோம். அது சுவனத்தினுடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இஹ்லாஸான முறையில, தக்வாவான முறையில, இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக நான் எல்லா கிரிகைகளையும் கடமைகளையும் நான் அங்கே செய்துவிட்டால் அங்கு பிறந்த பாலகனை போல் அங்கிருந்து அவர்கள் திரும்புவார்கள். அங்கு பிறந்த பாலகனை போல வயசு இருக்கும், 60, 70, 80 எல்லாம் இருக்கும் நமக்கு வயசு. ஆனால் பாவம் அழியாத பச்சளம் குழந்தைகள், யாருக்கும் இந்த தீங்கு இழைக்காத, தவறு இழைக்காத, இந்த குற்றமும் கொலையும் செய்யாத அந்த குழந்தைகள் எப்படி சூரத்துக்கு சொந்தமோ, வயது அளவில் 60, 70, 80, 90 இருக்கலாம். ஆனால் அந்த கல்வி பரிசுத்தப்பட்டிருக்கும். மனைவிக்காக நம்முடைய கல்விகள் இங்கே பரிசுத்தப்படுத்துகிறது. அதில் பிரதானம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் என்னை படைத்த ரப்புக்காக நான் செய்கிறேன். நான் அவரது இஹ்லாஸாக நான் செய்கிறேன். உலகத்தில் எல்லா பள்ளிவாசலுக்கும் போறோம். மக்காவில ஹரமனுடைய எல்லைக்குள் கால் எடுத்து வைத்து விட்டால் 1,00,000 நன்மைகள். மஸ்ஜித் நபவியில ஹரமனுடைய எல்லைக்குள் கால் எடுத்து வைத்து விட்டால் 1,1000 மடங்கு நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள், ஹரமனுடைய எல்லைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய பெயரே மஸ்ஜிதுல் ஹராம். ஹராமான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறது, நமக்கு தடைபட்டது எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எதுவுமே நாம செய்யக்கூடாது. அது புண்ணியமான பூமி, அது கண்ணியம் நிறைந்த பூமி. அது அல்லாஹ்வுடைய அருளை ஒவ்வொரு நாளும் சொரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியமான பூமியாக மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிற காரணத்தினாலே நாம் எப்படி இருக்கணும்? சுவனத்திற்குண்டான பயணம் இது. சுவனவாசியாக நாம் இங்கிருந்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக ராஜமார்களுக்கு சொல்லுவோம், இஹ்ராமுடைய ஆடை அணிந்துவிட்டால், இஹ்ராமுடைய ஆடையை நான் அணிந்து விட்டேன், எனது பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும், எனது பேச்சுகள் நல்ல பேச்சாக இருக்க வேண்டும், நான் கேட்பவைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும். நிறைய ஓதணும், கரெக்டது பெறுவது இன்ஷா அல்லாஹ். இந்த பயணம் மேற்கொள்ற அது வரைக்கும் நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கா இந்த வாழ்க்கை தந்த, நான் கவலைப்படணும் அப்புறத்துல, ரப்பே எனக்கா இந்த நசீபை கொடுத்து நான் எப்படிப்பட்டவன், உள்ளுக்கு ஒண்ணு வெளியில ஒண்ணு வேஷம் காட்டுக்கு அலையிறானா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நசீப ஒரு பாக்கியத்தை தந்துட்டு அருமையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து மீராஜுக்கு சென்று கடமைகளை வாங்கி தந்து புண்ணியமான இடத்துக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன். அந்த கைமாறு எப்படி இருக்கணும் தெரியுமா? கட்டை மரணம் வரைக்கும் யா அல்லாஹ் உனது நல்லடியார் ஒரு பட்டியலில் என்னை சேர்த்தது. எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா அந்த பட்டியல வரணும்னு? செய்தனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பட்டியல் இருந்தது, முனாஃபிக்குகளுடைய பட்டியல். வெளியே வந்து புறம் வந்து செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சீடவியவங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2ஆம் கலீஃபா செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சீடவியவங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறந்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் அப்படின்னு யாராவது சொன்னால் அவன் தலையை நான் கொய்து விடுவேன் என்று சொன்னேன். அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் நேசம் கொண்ட நாம் வீரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தயங்கி தயங்கி போறாங்க, மன வேதனையோடு போறாங்க, கஷ்டப்பட்டு போறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு கேட்கிறாங்க, எனது பெயர் உங்களுடைய முனாஃபிக்குகளுடைய பட்டியல் உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த பட்டியலில் எனது பெயரும் இருக்கிறதா என்று கேட்டார். அவங்க எங்க? அவங்க ஈமான் எங்கே? நாம் எங்கே? நமது ஈமான் எங்கே? அத்தல் மௌத் மரணம் வரைக்கும் யா அல்லாஹ் அங்க கேட்க வேண்டும் பிரார்த்தனை துஆ. நன்றியுள்ள விசுவாசியாக, நன்றியுள்ள மூமினாக ரப்பே ரஹ்மானே நான் இருக்க வேண்டும் மரணம் வரை. ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கென்று நீ விதிக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் நான் நிறைவேற்ற வேண்டும், எனக்கு தர வேண்டிய உனக்கு தெரியும், நீயே தந்து விடுவார்களா. துனியாவிலே
என்னென்ன தேவைகள் இருக்கிறது அது உனக்கு தெரியும். அவைகளை எனக்கு தந்துவிடு. நான் அதற்கு கைமாறாக மரணம் வரைக்கும் மூமினாக வாழ்கிறேன் யா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க. முஸ்லிமாக நான் வாழ்கிறேன் யா அல்லாஹ். அதற்குண்டான வாய்ப்பை நசீபை எங்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். அப்ப நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயணம், நம்முடைய ஈமானை பரிபூரணப்படுத்துற ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. வாய்ப்புக்கு அல்லாஹ் நசீபை தந்திருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான். பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நமது ஆதிமார்களுடைய கருத்து. காசு பணம் செலவு பண்ணி போறது பெருசல்ல. கல்வி பரிசுத்தப்படுத்தி விட்டு வர வேண்டும். உள்ளத்தில் ஈமானை இன்னும் பரிபூர்ணமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் சகாபாக்கள் சொன்னாங்க, ஈமானுக்கும் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஈமான் எப்படி புதுப்பிக்கிறது? சகாபாக்கள் கேட்டாங்க, காலு விஜத்து யார சொல்லலாம், நான் எப்படி யார சொல்லலாம் ஈமான புதுப்பிக்கிறது? திருக்கலிமாவை நீங்க நிறைய ஓடிக்கிட்டே வாங்க, பரிபூர்ணமான மூமினாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்த இடத்துக்கு நம்முடைய பயணம் இருக்கிறது. கஅபாவுடைய கண்ணியம், மஸ்ஜித் நபவியுடைய கண்ணியம், புண்ணியம் பூத்துக் கொள்ளக்கூடிய அந்த மரியாதைக்குண்டான அந்த இடங்களை அல்லாஹ் பார்க்கிற நசீபை தந்திருக்கிறார். அந்த கடமைகளை இஹ்லாஸாக நிறைவேற்ற வேண்டும், தக்வாவோடு நிறைவேற்ற வேண்டும். அடுத்தடுத்து வாய்ப்புகளை கேட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் இப்ப வந்திருக்கிறேன் அல்லாஹ், நான் அடுத்தடுத்த ஆட்களை கூட்டிட்டு வரமையா அல்லாஹ், அந்த இடத்திற்கு எனது குடும்பம் ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே வர வேண்டும் யா அல்லாஹ், அதுக்கு நீ உதவி செய்வாயாக என்று பிரார்த்தனைகள் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய துவா கபூல் ஆகக்கூடிய இடங்களில் அந்த பிரார்த்தனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய முறைகள் அங்கிருந்து பயணத்தின ஏற்பாடுகள் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் ஆகியோர் அவர்கள் தெளிவான முறையில் விளக்கத்தை சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை ஆபியத்தோடு சென்று வரக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. காலம் முழுவதும் வரைக்கும் அல்லாஹ்வை நன்றி மறக்காமல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை கற்றுக்கொண்டார்களோ அதன் அடிப்படையில் நடக்கிற நல்ல ஒரு நசீபை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்றி புரிவானாக. துஆஹில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அன்பான ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்களே, அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் உங்களை எல்லாம் இதற்காக விருந்து கொடுப்பதற்கு அழைக்கிறான். விருந்தினை என்ன உணவு தின்றதுக்கு அல்ல, தெரிஞ்சு தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு கொடுக்கும் அல்லாஹ் அழைக்கிறான். அப்படியாப்பட்ட இடத்துக்கு போகும்போது முதலாவது நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடிய கடமைகள் முதலாவது நம்ம செய்யக்கூடிய கடமை சொந்த பந்தங்களை உறவாடி கொள்ளுங்க. சொந்த பந்தங்களை உறவாடாம எங்க வராம சொல்றா அல்லாஹ். நான் லப்பை வராத, என்னோட வராத. முதலாவது நம்ம என்ன செய்ய சொன்னா, சொந்த பந்தம் உறவாடி கொள்ளும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், ஊர்வாசிகள், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உறவாடி கொள்ளும். எல்லாம் வாங்க உறவே வானான்னு சொன்னா கூட அவங்க என்ன சொல்லணும்? போன போட்டு நம்மளுக்கு மூடா போறோமா, செய்த ஏதோ உங்க குற்ற குறை ஏதோ செய்தா மன்னிச்சுக்கீங்க. அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, நம்ம சொல்லிட்டோம், நம்மளுடைய கடமை சொல்லிட்டோம். முதலாவது செய்யக்கூடிய கடமை யாரெல்லாம் ஒரு வானான்னு இருக்கு அவங்கள உறவாடி கொள்ளும். உறவாடாம எல்லாம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்தோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை.
உம்ரா செஞ்சும் ஹஜ்ஜை செஞ்ச போனாலும் அல்லாஹ் சொத்தை போன ஒருவாடு கொள்ளுங்க வர ஒருவாடு என்னோட வராது சொன்னா அல்ல. அப்ப போய் ஒரு பிரயோஜனமா இல்லை. அப்ப முன்னாடி என்ன செய்யுங்க, சொந்த பந்தங்களை உருவாடி கொள்ளுங்க. முதலாவது வேலை. ரெண்டாவது என்ன சொன்ன, இன்ஷா அல்லாஹ் உடனே சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நெகத்தை நெகத்தை வெட்டக்கூடிய நெகத்தை வெட்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு உடனே என்ன சுத்தம் சொல்லுங்க. உம்ரா போறதுக்கு முதல் நாள் இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இங்க கிளம்பக்கூடிய நாள் முதலாவது அதாவது சொந்த உருவாடி கொள்ளுங்க. சொந்த பந்தத்தை உடனே சுத்தப்படுத்திக்கங்க. இன்ஷா அல்லாஹ் உம்ரா செய்வதற்கு முன்னாடி வீட்டுல குளிக்கும் போது சோப்பு எல்லாம் போட்டு குளிச்சுங்க. பாத்திரம் புள்ள போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கணும். நீயத்து வச்ச பிற்பாடு அத்தரை சோப்போ எதையுமே எந்த ஒரு வாசனை போல தடக்கூடாது. நீயத்து வச்ச பிற்பாடு நீயத்து வைக்கக்கூடிய இடம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் பஹ்ரீன்ல இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்போ வீட்டுல போகும்போது உம்ராவுடைய நம்ம குளிக்கிறோம் குளிக்க போற சொன்ன யா அல்லாஹ் உம்ரா செய்வதற்காக இந்த குளியலை குளிக்கிறேன் ஏற்றுக்கொள்வானாக லேசாக்குவான். ஏன்னா உம்ரா செய்வதற்கு குளிக்கிறோம். அந்த குளியும் போது அந்த நீயத்தோடு குளிக்கணும். நீயத்தை குளிச்சுட்டு நீங்க ஹாஜிகளுக்கு என்னன்னு சொன்னா குளிச்சுட்டு நேரா ஏர்போர்ட் வந்தது எல்லாமே வந்துட்டு பிறப்ப எஹராம் கட்டக்கூடியது நம்ம இன்ஷா அல்லாஹ் பஹ்ரீன்ல வச்சு எஹராம் கட்டுவோம். எல்லாமே பஹ்ரீன்ல வச்சு எஹராம் கட்டுவோம். அது ஏன்னு சொன்னா அங்க 3 மணி நேரம் வெயிட்டிங் அதனால இன்ஷா அல்லாஹ் அங்க வச்சு எஹராம் கட்டி அங்க பறக்கக்கூடிய பிளேட்ல அதாவது பஹ்ரீன்ல ஜித்தாவுக்கு போகக்கூடிய பிளேட்ல நீயத்து வைக்கணும். இறங்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, மைக்காட்டுடைய எல்லாம் வந்து விட்டது நீயத்து வைத்துக் கொள்ளுங்க சொல்லும் போது அப்ப வழிகாட்டி யாரும் சொல்லுவாங்க. அப்ப யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக லேசாக்குவானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். குறைஞ்சபட்சம் 3 தடவையாவது ஓடும். இதுல உங்களுக்கு தமிழ்ல இருக்கு, அரபிலையும் இருக்கு, எந்தெந்த இடத்துல என்ன ஓதுன்னு எங்க தவாப்ல என்ன செய்யணும் எல்லாமே தெளிவா இந்த கிதாப்ல இருக்கு. இந்த கிதாபை வீட்டுல வச்சு வந்துடக்கூடாது. அங்க வர கொடுக்கும் போது சின்ன பேர் கொடுப்போம். அதே இதை எடுத்துடும் இன்ஷா அல்லாஹ். இதுல எல்லா விளக்கமும் இருக்கு, எல்லா விளக்கமும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப அங்கிலே வந்து பிளேட்டு நீயத்து வச்சு வந்து இறங்கின பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் அங்கிலே என்ன செய்யலாம், பஹ்ரீன்ல இருந்து போகும்போது ஜித்தால இறங்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மைக்காட்டுடைய எல்லை வருது. உம்ராவுடைய நீயத்து வச்சதுடைய எல்லை அது வரைய உம்ராவுடைய ட்ரெஸ்ல கட்டலாம். நீயத்து வச்சதான் உம்ரா மாறும். அதுக்கு முன்னாடி உம்ரா இல்ல வேஸ்ட் கை கட்ட போடுற மாதிரி தான். நீயத்து வச்ச பிற்பாடு அந்த உம்ராவுடைய நீயத்துல ஆகும். அப்ப என்ன செய்ய, நம்ம நீயத்து வச்ச பிற்பாடு அல்லாஹ்வுக்கும் நமக்கு தொடர்பு. வீடு பேச்சு வீடு வேலை எதை பத்தி பேசக்கூடாது. உலகத்தோட சிந்தனை இருக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் உம்ரா செய்வதற்கு உங்களுக்கு அழைக்கிறான். அழைக்கும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கண்ணியத்தோடு போகும். அந்த கண்ணியத்தோடு போகும்போது அந்த அந்த ஒரு கண்ணியத்தை போய் இறங்கும் போது அல்லாஹ் என்ன சார் வாங்க என்னது கேளுங்க நான் தரேங்கிறேன். அப்ப ஊர் பேச்சு ஊர் சிந்தனை அக்கம் பக்கத்துல யாரை பத்தியும் பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கல்வியை ஓடிக்கிட்டே இருக்கணும். கல்வியை ஓதுறோம்ல அதை ஓடிக்கிட்டே இருக்கணும். புல்ல அச்சாரம் ஓடுங்க, என்ன சூழ ஓடு தெரியல ஓடிக்கிட்டே இருக்கணும். போய் அளவுக்கு சேர்ந்த வரையில ஏன்னு சொன்னா எஹராமுடைய ஆடை இருக்கும்போது சைத்தானுடைய வேலை அதிகமா இருக்கும். ஒண்ணு மூட்டு ஓடுறது, ஒண்ணு சண்டை போடுறது, சீவா கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. கணவன் மனைவி ஆசபாசமான பேச்சு கூட பேசக்கூடாது. ஆசபாசமான பேச்சு கூட பேசக்கூடாது. சீவான்னு கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடாது. எந்த வார்த்தை எதை பத்தி சிந்திக்க கூடாது. நாளைக்கு மறுமை நாளை மட்டும் தான் சிந்திக்கணும். மறுமை நாளை மட்டும் சிந்திக்கணும். எஹராம் கட்டின பிற்பாடு அந்த மறுமை நாளில் தான் சிந்திக்கக்கூடிய உலகத்தோட சிந்தனையே இருக்கக்கூடாது. இங்கே சித்தா ஏற்பட்ட இறங்கின உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம வாகனம் வரும். வாகனத்துல ஏறி இன்ஷா அல்லாஹ் அங்க ஏறி ஏற்பட்ட வெளியே எம்பிஎஸ் முடிச்சு வெளியே வந்த உடனே நம்மளுடைய பிரச்சாரத்துல இருந்து வந்து வண்டி கொண்டு பாட்டு இன்ஷா அல்லாஹ் அங்க ஏறி ரூமுக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய டைம் நமக்கு எப்பன்னு சொன்னா 18ஆம் தேதி காலையில 5 மணிக்கு பிளைட். நம்ம ஏர்போர்ட்டுக்கு 17ஆம் தேதி அதாவது வீட்டுல கிளம்பி 17ஆம் தேதி 12 மணிக்கு ஏர்போர்ட் இருக்கும். 12 மணிக்கு நீங்க ஏர்போர்ட் இருக்கும் சொன்னா 5 மணி நேரம் முன்னாடி இருந்தா மங்களூர் பிரயாணம் வச்சு உள்ள போது 1 மணி ஆயிடும். உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ள போது கரெக்டான டைம். கரெக்டா 17ஆம் தேதி ஒரு தேதி ஒண்ணு 1 மணி ஆச்சுன்னா 18 மாறிடும். 12 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் 18 மாறிடும். அதனால 17ஆம் தேதி போய் கிளம்பி அன்னைக்கு இரவு கிளம்பி கரெக்டா 11-12 மணிக்கு நீங்க அங்க வந்து இன்ஷா அல்லாஹ் விடிகாலம் 18ஆம் தேதி விடிகாலம் 5 மணிக்கு உங்களுக்கு பிளேட் இன்ஷா அல்லாஹ்.
எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து இன்ஷா அல்லாஹ் யாரும் எஹ்ராம் கட்டவனா எஹ்ராம் கட்டாம வாங்க இன்ஷா அல்லாஹ் அங்க வச்சு தக்பீர் பண்ணி இன்ஷா அல்லாஹ் பஹ்ரைன்ல போய் எஹ்ராம் கட்டிக்கலாம். பெண்களுக்குன்னு சொல்லி எஹ்ராம் உடைய எதுவுமே இல்லை. ஆதிகளுக்கு மேல ஒரு ஆடை கட்டிக்கலாம். ஆதிகளுக்கு மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது உள்ளாட தொப்பியோ புல்லு பலியனோ வேற எந்த ஆடைகளும் இருக்கவே கூடாது. மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை தான் கட்டிக்கலாம். பாருங்க ஹஜ்ஜுக்கு கட்டி காட்டுறான் பாருங்க. இத கைலி மாலையும் கட்டிக்கலாம். ரெண்டு ஒன்னா வச்சு கைலி மாலையும் கட்டிக்கலாம். பேசி கட்டக்கூடிய பேசி மாலையும் கட்டிக்கலாம். ஏன்னு சொன்னா பாருங்க பாருங்க மொபைல் போனு தேவையான செலவுக்குள்ள பணங்கள் இதெல்லாம் நம்ம இதை வச்சுக்கலாம். இதுல நம்ம வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல மேல ஒரு ஆடை மேல அங்க போன பிற்பாடு நம்ம தோல் பட்டி நம்ம வைக்கிறீங்க. அது வரையிலையும் ஃபுல்லா மேல் தோல் மூடிதான் இருக்கணும். தோல்பட்டு மூடி இருக்கணும். மருமாது மூடி இருக்கணும். எப்பவுமே 10 நேரங்கள் எந்த நேரங்களும் சரி தவாவு செய்வது மட்டும்தான் ஒன்லி தவாவு செய்வது மட்டும்தான் உங்களுக்கு அது அங்க வச்சு இங்கிலேருந்து போனோடனே ஹார்ட்டுக்கிட்ட வச்சு அதை செஞ்சு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இங்கிலேருந்து போகும்போது எங்க தோல்பட்டிய மூடி இருக்கணும். இந்த இதுல எல்லாம் ஃபுல்லா இது மாதிரி இருக்கணும். எதுவுமே வெளியில தெரியக்கூடாது. இங்கிலே போய் சேர வரலையும் அங்க வச்சு உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க பெண்களுக்கு பதினஞ்சு நாள் நம்ம அங்க இருக்க போறோம். அந்த 15 நாளும் இந்த மக்களாக நீங்க போட்டுக்கணும். ஏன்னு சொன்னா அங்க அடையாளம் சின்னம். நீங்க வெளியே போகும்போது வரும்போது இதெல்லாம் போட்டு போய் என்ன வெளியே தெரியலன்னு சொன்னா அங்க நின்று கேட்டா கூட போன் பண்ணி அடிப்பாங்க. அங்க அந்த எந்த சொல்றவங்கள அங்க வந்து நாங்க ஆச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மக்களா போட்டு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாம் மக்களா போட்டு வந்துடணும். உங்களுக்கு எஹ்ராம் அங்க கட்டுறதுக்குலாம் வேலை இல்லை. எங்க பஹ்ரைன்ல ஆடைகள் கட்டுவாங்க. நீங்க இங்கில இருந்து உங்களுக்கு என்ன ஆடைகள் போடணுமோ எல்லா ஆடையும் போட்டுக்கணும். இதையும் போட்டுக்கிட்டு நீங்க ஏர்போர்ட் வந்துங்க. எப்பவுமே உங்க முடிய மறைச்சு கட்டணும். முடிய மறைச்சிடாத எஹ்ராம் உங்களுக்கு. உங்க முடிய நெத்தில கீழே வந்து கிடக்கும். அந்நிய ஆண்களுக்கு உங்க கூட்டு தெரியவே கூடாது. எப்பவுமே சரி வீட்லயும் சரி எங்க இருந்தாலும் அந்நிய ஆண்களுக்கு உங்க முடிய யாரும் பார்க்கவே கூடாது. மகுரமானவங்க மட்டும்தான் உங்க முடிய பார்க்கலாம். எஹ்ராம் இல்லாதவங்க யாருமே உங்க முடிய பார்க்க கூடாது. அதே போல அங்க அரத்துக்கு வந்து போகும்போது முடிய மறைச்சு கட்டிக்கிட்டு முடிய தெரியக்கூடாது. கட்டிக்கிட்டு மேல போட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் எந்தெந்த ஆடை போடுறவங்களோ எல்லா ஆடைகளையும் நீங்க போடணும். உங்களுக்கு எந்த ஒரு தைரியம் இல்லை. ஆடைகளுக்கு தான் மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை இந்த பெல்ட் மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை. உள்ளாடை எதையும் போடுற ஹாஜாக்களுக்கு நீங்க போடக்கூடிய ஆடை எல்லா ஆடைகளையும் போடணும். மேல இந்த மக்களா போட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். இது சப்பல் பையது. அரத்துக்கு உள்ள போகும்போது வரும்போது எப்பவுமே நீங்க என்ன செய்யணும் சப்பல் இது உள்ள போட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பாருங்க சப்பல் முறையை வச்சுக்கிட்டு தோல்லையோ கைலியோ எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் ஹரத்து உள்ள போயிட்டு தவா பண்ணலாம் தொழுவலாம். பக்கத்துல வச்சு இல்லன்னு சொன்னா வெளியில நீங்க வச்சுட்டு போயிட்டுன்னு சொன்னா உங்க செப்பல் உங்களுக்கு இல்ல வெளியே தூக்கி போட்டுருவாங்க கிடைக்காது. அதுக்காக இதுல கண்டிப்பா என்ன செய்யணும் இந்த செப்பலை வச்சுக்கிட்டு தவாவும் செய்யலாம். பக்கத்துல போட்டு வச்சு தொழுவலாம். எந்த நேரம் கையிலேயே இருக்கலாம். இந்த பைய கண்டிப்பா வீட்டுல எடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க செப்பலை வெளியில எந்த திசையில போடவே கூடாது. செப்பலை தூக்கி என்ன செய்யணும் இந்த பையில வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க இது சின்ன பேருக்கு அதுக்கு போகும்போது வரும்போது எல்லாமே இந்த கித்தாபு இந்த தவாப் பண்ணி மற்ற சின்ன ஒரு பாட்டில் ஏன்னா ஜம்ஜம் இங்க கிடைக்குமா கிடைக்காது. அரத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜம்ஜம் தண்ணி பிடிச்சி சின்ன பாட்டில வச்சுக்கிட்டு அந்த மக்கள் 10 நாள் இருக்கும் சொன்னா 10 நாளா ஜம்ஜம் கொடுக்கணும். இங்க குடிக்க முடியுமா?
இங்க குடிக்க முடியாது. எப்பவுமே ஜம்ஜம் குடிக்கும் போதெல்லாம் நீயத்தை வச்சு கொடுக்கும். யா அல்லாஹ், இந்த ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு உடலில் உள்ள எந்த நோய் இருந்தாலும் முற்றி நீக்குவேயா அல்லாஹ், இதை கொண்டு எந்த நோயை வராம பாதுகாத்துவேயா, விசாலமான பறக்கத்தை கூடாயா அல்லாஹ். அந்த ஒவ்வொரு நேரங்கள்லயும் ஜம்ஜம் குடிக்கும் போது நீயத்தோடு குடிக்கணும். ஏன்னா சிஃபா இந்த தண்ணிக்கு கிடைக்குமா, கிடைக்காது. அதனால இந்த 10 நாளா சின்ன பாத்திரம் வச்சுக்கீங்க, தேவையான மாத்திரை வச்சுக்கீங்க, உங்களுக்கு ஹாப்பி வச்சுக்கு பிஸ்கெட்டு, ஏதோ சுகர் பிஸ்கெட், எது பஸ் வரலாம், சின்ன சின்ன ஏதோ சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்கீங்க. எப்போ போனாலும் இந்த ஹார்ட்டுக்கு போகும்போது வரப்போட்டு இதுல கண்டிப்பா இந்த ஹார்ட்ல இருக்கும். பாருங்க, இந்த பெரிய பேக்கு, இந்த பேக்குல 4 ட்ரெஸ், ஒரு புது ட்ரெஸ், அதிகமா ட்ரெஸ் எடுக்க வேணாம். நம்ம இருக்கிறது 10 நாள், 15 நாள், 15 நாளைக்கு அங்க ட்ரெஸ் ஏழாம் வச்சிருக்கீங்க. 4 ட்ரெஸ் போதும், ஒரே ஒரு புது ட்ரெஸ் எடுத்துங்க. ஏன்னு சொன்னா மதீனா நகர் தன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகும்போது புத்தாடை கட்டி புதுமணத்தோடு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு சந்திக்க போகும்போது அந்த கண்ணியத்தோடு போகணும். அந்த கெண்ணியில போகும்போது அன்னைக்கு இந்த புத்தாடை கட்டி இன்ஷா அல்லாஹ் உள்ள போகும்போது சொல்லுவோம் நாங்க, அன்னைக்கு 4 எடுத்து பழைய எடுத்துங்க, 4 ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் புது ட்ரெஸ் வச்சுக்கோங்க. மொத்தம் 5 ட்ரெஸ் போதும். போகும்போது லக்கேஜ் வலிக்கு போனா வரும்போது நீங்க வாங்கக்கூடிய பொருள் எல்லாம் லக்கேஜ் போடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால போகும்போது என்ன லக்கேஜ் எவ்வளவு கம்மியா கொண்டு போக முடியுமோ கம்மியா போங்க. வரும்போது லக்கேஜ் மாதிரி 2 பெட்டி போட்டு கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். உங்க வீட்டுக்கு உள்ள பேச்ச பண்ணங்கள் எல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு இதை கையில எடுத்துக்கணும். வரும்போது இதை கையில எடுத்து போகும்போது லக்கேஜ் போட்டுடலாம். வரும்போது இது 7 கிலோ 8 கிலோ வச்சு இதை கையில எடுத்துக்கணும். கையில எடுத்துக்கிட்டு 2 பெட்டியை கட்டி லக்கேஜ்ல போடலாம். உங்க தேவையுள்ள பொருளை வாங்கி லக்கேஜ்ல போடலாம் இன்ஷா அல்லாஹ். அது அதுக்காக இது அதிகமா ஜாமான் கொண்டு போயிட்டா அதே 30 கிலோ ஆகி போச்சு சொன்னா வரும்போது லக்கேஜ் அவன் கொண்டு வர முடியாது. அதனால ஜாமான் எந்த அளவுக்கு தேவையை கொண்டுக்குங்க. மற்ற ஜாமான்கள் எல்லாம் அங்க வாங்க கொடுப்போம்னா அங்க வாங்கிக்கோங்க. எல்லாம் பெட்டி எல்லாம் கட்டி எல்லாமே கரெக்டா மதீனாவை வச்சு பெட்டி எல்லாம் கட்டி அழகா போட்டு சொன்னாக்க செஞ்சு கொடுப்போம் எல்லாமே இன்ஷா அல்லாஹ். பெட்டி எல்லாம் கட்டி உங்களுக்கு என்ன இடம் போட்டு கிளியர் பண்ணி எல்லாம் ஏற்பட்டு வரலையே நாங்க சிரமம் உங்களுக்கு சிரமம் இல்ல சொல்லுங்க போதும். எல்லாமே நாங்க செஞ்சு கொடுப்போம். இடம் போட்டு கட்டி அழகான முறை செஞ்சு கொடுப்போம். இப்ப ஏர்போர்ட்ல நம்ம வந்துட்டோம். ஏர்போர்ட்ல ரூமுக்கு வந்து வண்டியா ரூம் கொடுத்துருவாங்க. ரூம் கொடுத்தாரு. எப்பவுமே டைம் இருக்கு. மகரிபு, அசரு, மகரிபு, இஷா எல்லாமே நெருக்கமா வரும் டைம். அதனால இஷாக்கு அப்புறம் தான் இன்ஷா அல்லாஹ் நேற்று போன குரூப் கூட இஷாக்கு அப்புறம் தான் உங்களை ஆச்சு போனோம். அது வரைக்கும் ரூம் வந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் ரூம்ல ரெஸ்ட் பண்ண எடுத்துட்டு இஷாக்கு தொழுதுட்டு ஒரு கும்ப வெளியே வந்த பிற்பாடு அப்ப அந்த கும்ப குறையும். கும்ப தெரிஞ்சு போய் அங்க போய் இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு போய் நம்ம 18ஆம் தேதி போய் இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு இரவு நம்ம கூட முடிச்சுக்கோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரூம்ல இருந்து ரூம் எல்லாம் கொடுத்து எல்லாம் கிளீன் பண்ண முடியும். ரூம் விட்டு வெளியே வரும்போது எழுவோடு வரும். ஏன்டா அங்க போய் நின்று வரத்துக்கு முன்னாடி அதை போறதுக்கு முன்னாடி வெளியில வச்சு பயன் பண்ணி எல்லாம் எப்படி செய்யணும் எல்லாம் தர்த்தீப்பா நின்று எல்லாம் காட்டி கொண்டு போவோம். அங்க பயன் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஒழு செட்டு ராஜார நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு போனா இதுலயே நமக்கு டைம் ஆயிடும். இதுலயே நம்ம டைம் ஆயிடும். ஏன்னா செய்யணும் இதுதான். இந்த கும்பல சேர விட மாட்டான். இவாதத்து விஷயங்கள்ல போக விட மாட்டான். அதுக்கெல்லாம் நம்ம என்ன சைத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். எல்லா மட்டும்தான் இவாதத்து உண்மையை செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுங்க இந்த 4 பேர் நிப்பாங்க ஒரு மணிக்கா அப்படியே டைம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா யாரும் விட்டு போக முடியாது. நிக்கிறவங்க செத்து போடுவாங்க. நான் குரூப் ஆப்ரேட் பண்ணுவோம். நான் விட்டுட்டு போக முடியும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒருங்கிணைத்தா கொண்டு போக முடியும். அங்க வச்சு பயன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து கீழே பார்த்துக்கிட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க. இமாம் வராங்க. அப்ப வந்து என்ன சொல்றது, கீழே பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னு கீழே பார்த்துக்கிட்டே துவா சொல்லி கொடுத்து காலை முதல்ல காலை வச்சு உள்ள போகும்போது கீழே பார்த்துக்கிட்டே போகணும். அதான் அமீரா நியமிக்கப்பட்டவங்க. அமீர் சொல்லதான் கேட்கணும். போயிட்டு இங்கிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து ஊர் வந்து சேர வரையிலையும் அமீரை நியமிக்கும் போது அமீர் சொல்லதான் கேட்கணும். தெரியலன்னா கேட்கலாம். இப்ப செய்யலாமா செய்யக்கூடாது கேட்கலாம். எல்லா விஷயத்தையும் கேட்கலாம். ரகசியமான விஷயத்தையும் கேட்கலாம். எந்த சொந்த விஷயத்தையும் கேட்கலாம். ஏன்னு சொன்னா அமீரை நியமிக்கும் போது விவாதத்தோட விஷயங்களை தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தெரியாது என்பது சில விஷயம் தெரியாது. அதை இப்ப செய்யலாமா சில வெட்டப்படுவாங்க. கேட்கலாமா கேட்கக்கூடாதா அது வெட்டப்படுவாங்க. வெட்டப்படக்கூடிய விவாதத்து விஷயங்கள்ல வெட்டமே படக்கூடாது. கேட்கணும். மொழிமை அடித்து இப்படி இருக்கு இப்படி செஞ்சுட்டேன் செய்யலாமா செய்யக்கூடாதா கூடமா கூடாதா இந்த விஷயங்கள் எல்லாம் அமீரை நியமித்து அனுப்பும் போது அமீரை நீங்க கேட்கணும். இப்ப இங்கிலே கொண்டுட்டு போய் கவத்துல முன்னாடி நிப்பாட்டு வச்சு
கீழே பார்த்துக்கிட்டே வாங்க. காபத்தை கிட்ட போனோடனே காபத்துல பாருன்னு சொல்லும் போது நீங்க பார்க்கணும். கண்ணை மேல வைத்து பார்க்கணும். பார்த்த உடனே என்ன செய்யணும்? முதலாக கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா. முதலாவது கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா என்னோட விருந்தாளிங்கிறாங்க, வாங்க என்னிடத்தை கேளுங்க நான் தரேங்கிறாங்க. வாங்க என்னிடத்தை கேளுங்க நான் தரேங்க, என்னோட விருந்தாளின்னு சொல்றான். அச்சையும் உமராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளின்னு சொல்றாங்க. விருந்தா என்ன? பணம் காசு சொத்து சுகம் இருந்தா கூட அல்லாஹ் நாடாமல் அந்த கால் யாரும் வைக்க முடியாது. லட்சக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டோம், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டோம், சொத்து சுகம் எல்லாம் வளர்த்தோம். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்காத வரையிலும் காபத்துல்லாவுடைய கால அந்த இடத்துல கால கூட பட முடியாது. நினைக்கிறேன் நினைச்ச உள்ள லட்சியம் பணம் பக்கத்துல நினைச்சா போயிடலாம், முடியவே முடியாது. அல்லாஹ் இங்க விட்டு அங்க பிடிச்சிருவான், அங்க விட்டு இங்க பிடிச்சிருவான். காபத்துல்லா வந்து உமராவுக்கு போய் காபத்துல்லா உள்ள கால வைக்க திரும்ப வந்தவங்க இருக்காங்க. அல்லாஹ் நாடல, அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுக்கல. உள்ள அல்லாஹ் நாடாமல் காபத்துல்லா உள்ள கால் யாராலும் வைக்க முடியாது. பேசலாம், நான் செல்வந்தர் பணக்காரன் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு எல்லாம் கேட்கலாம். அல்லாஹ் நாடுனா தான் அந்த இடத்துக்கு போகும், காபத்துல கொண்டு போவாங்க. அல்லாவுடைய வீட்டுக்கு நீங்க போகணும்னு சொன்னா அல்லாஹ் நாடாமல் அந்த இடத்துக்கு யாராலும் போக முடியாது. அல்லாஹ் நாடிட்டா எந்த நிமிஷத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துக்கு பாருங்க. ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பிளேட்டு ஒரு எழுத்து தப்புன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாரு. அவர் போக மாட்டேங்கிறார், ஏற்பட்டு வெளியே போக மாட்டேங்கிறாரு, அழுகிறாரு. திரும்ப நோய் பிளேட்டு மூவ் ஆகி ஏறல, திரும்ப நிக்குது, திரும்ப மூவாயிரம் போக ஏற மாட்டேங்குது. அப்ப என்ன பிளேட் பைலட் சிந்திச்சு என்ன இதனால? அப்ப அவர் இறக்கி போய் பிளேட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. பாருங்க, திரும்ப அந்த பிளேட்டுக்கு இறங்கி கீழே அவரே ஆட்டிட்டு போறாங்க. அல்லாஹ் நாடிட்டான். அல்லாவுடைய நாட்டை இருக்கும் போது யாராலையும் விட்டுட்டு போக முடியாது. இந்த வருஷம் ஹஜ் செய்யறங்க, நீங்க செய்து அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் போய் பாருங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு ஹஜ்ஜியை செஞ்சுட்டாரு. அல்லாஹ் தான் சொல்றது, பணம் சொத்து சுகம் காசு பணங்கள் எது இருந்தாலும் சேர்த்தான். அல்லாஹ் நாடாம அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது. இப்ப அங்க போய் இன்னொரு துவா கேட்டு சொல்லுவாங்க. துவா கேட்டு கொடுப்ப காலத்துல பார்த்து முதல்ல கேட்கணும் துவா. உங்க மனசுல எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியும். யாருக்கு உங்க மனசுல அர்த்தம் உண்டு, அர்த்தம் தெரியாது. அப்ப மனசுல உள்ளதை கொட்டி அழுகுங்க, அல்லா கிட்ட கேளுங்க. கொடுப்பதற்கு அல்லா அழைக்கும் போது கேளுங்க, அல்லா கொடுக்கறதுக்கு அழைச்சிருக்கான். அப்ப நீ தண்ணியை சிந்திக்க உலகத்தை கேளுங்க, ஆயத்து கேளுங்க, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை கேளுங்க, அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாத்து கேளுங்க, கணவருக்கு கேளுங்க, வியாபாரத்தை கேளுங்க, என்னெல்லாம் கேட்கணும் எல்லாத்தையும் அந்த இடத்துல கேளுங்க. பூச்சை இல்ல, இதே இல்ல. அல்லாஹ்கிட்ட நேருக்கு நேரம் கேட்கும் போது யாரும் தடை இல்லை, கேட்காத தடையே இல்லை. நேருக்கு நேரம் கேட்குங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கும் மனசுல உள்ள கொட்டி அழகுங்க, கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், உலகத்தை தெரிஞ்ச தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்ச அறியாத பாவம் செய்தப்ப அனைத்து மன்னித்து விடையா அல்லாஹ், மறுமையில சொர்க்கத்துல சேர்த்து விடையா அல்லாஹ், எதை கொண்டு என்னை உலகத்தை தண்டித்து விடாயா அல்லாஹ், எதை கொண்டு உலகத்தினை தண்டித்து விடாயா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய துவா இருக்கு. நீ காபத்துல நின்று எல்லாருக்கும் துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்டு குறிப்பாக இந்த துவாவோட செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவுல அதுக்கு நேரா நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி என்ன சொல்றாங்க? மூணாம் கலிமா சொல்லி கொடுத்து அந்த ஒவ்வொரு நீயத்தை சொல்லி கொடுத்து மூணாம் கலிமா சொல்லுவா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீமுன் அலீம் சொல்லி கொடுத்து இமாமே அப்பதான் என்ன செய்யணும்? இடம் முழுசா போறோம். அமீர் சொல்லும் போது அது சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே அழகா ஒன்னா இருந்து ஒன்ன போன வேகத்துல என்ன செய்ய ஆசை இருக்கும். ஒண்ணு காபத்துல கொள்ளலாமா, ஒண்ணு அசுவத்து முத்தம் இல்லாமா, காபத்தை விட்டு முத்தம் போடுவேன், வேகமா ஓடுவோம். அன்னைக்கு செய்யக்கூடாது, அடுத்த நாள்ல ஒரு பெரிய இருக்கும். அன்னைக்கு செஞ்சுக்கிறோம். முதல் போகும்போது அமீரை சொல்லிட்டு போகும்போது அமீருக்கு பின்னாடி என்ன செய்யணும்? அவன் ஹஜ்ஜத்தை சொல்லிட்டு போறா சொன்னா மூணாம் கலிமா சொல்லு, அதோட அசுத்துக்களை நிப்பாட்டி மூணாம் கலை சொல்லி கொடுத்து இடையில சில துவாக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே சுற்றி வருவாங்க. ஹஜ்ஜத்து அப்படி எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒன்னா வந்தோடனே ருக்குவுல் யமன் வரும். ருக்குவுல் யமன் இருக்கும், அசுரத்துகள் இருக்கும். ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா வக்கில் ஆயத் ஹஸனா வக்கினா அதாபன்னார். நீங்க இந்த ரப்பனா ஆத்தினா மட்டும் எங்க வருதுன்னு அசுரத்துகள் இருக்கும், இந்த ருக்குவுல் யமனுக்கும் அசுரத்துகளுக்கும் இடையப்பட்ட வந்து நீங்க உதவக்கூடிய இது எப்பவுமே சரி. சவால் செய்யும் போது சரி, உமரா செய்யும் போது உமரா ஒரு செஞ்சாலும் சரி, எப்பவுமே ருக்குவுல் யமனுக்கு அசுரத்துகளுக்கு ரப்பனா ஆத்தினா தான் ஓடணும். வந்தாக்க ஒரு ஒண்ணு இந்த பாருங்க
அதே போல 7 சுத்து சுத்தணும். இதே மாதிரி 7 இருக்கு. ஒன்னு டென்ஷனை மறந்து போயிடுவான், வியாபாரம் இருக்காது. அதனால அதே போல அசுத்தல்ல ஆரம்பிச்சு அப்படி திரும்ப அப்படியே ஒரு சுத்து வந்தா 1. அதே போல 7 மணி இருக்கும். எப்பவுமே வீடு உங்க பையில தான் இது பண்ணிடு, உங்க பையிலே பண்ணி தவாப் பண்ணி 7 சுத்து சுத்துன பிற்பாடு திருவண்ண 2 ரக்காத் தொழுவும். மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அமீர் என்ன செய்வாங்க, ஒன்னா வச்சு அந்த தொழு சொல்லுவாங்க. 2 ரக்காத் உமராவுடைய தவாவுடைய தொழு 2 ரக்காத் சுகுணா முன்னோக்கி அல்லாஹ்வுக்கா தொழுவேன் ஒரு நியத்தை தொழுதுட்டு அங்க துவா செஞ்சுட்டு துவா செய்யணும். துவா செஞ்சு என்ன செய்வாங்க, ஒன்னா ஆட்சி போய் ஜம்ஜம் தண்ணி கிட்டு பாத்துவாங்க. ஜம்ஜம் தண்ணியை பயிர் மட்டும் குடிக்கணும். உங்களால எவ்வளவு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜம்ஜம் இப்படி குடிக்கணும். குடிக்கும் போது என்ன நியத்திருக்கேன் சொன்ன அந்த நீயத்தை நீங்க யா அல்லாஹ் இந்த ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு ஒரு அறுபடியா இருக்குது கிதாபுல. தண்ணீரை கொண்டு உடலில் எந்த நோயும் முற்றி நீக்க வழியா அல்ல, இந்த தண்ணீரை கொண்டு எந்த நோயும் நெருங்காலையும் பாதுகாக்க வழியா அல்ல, விசாலமான வர்க்கத்துக்குறையா அல்ல, விசாலமான செல்வத்துக்குறையா அல்ல, இந்த தண்ணீரை கொண்டு எந்த நோயும் விடாம இந்த பாதுகாக்க வேலையா அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும், இவரை குறித்து குறிப்பாடு அங்கே செய்து ஆச்சுப்போம் செய்ய. இங்க 7 சுத்து 7 சுத்து சுத்தினாதான் ஒரு தவாப்பு. உம்ராவுடைய தவாவு நீயத்தை வச்சு தவா முடிச்சுட்டேங்க, செய்ய போகும். அங்க 3 சுத்து வரும். இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும் 7. அதாவது சஃபால ஆரம்பிச்சு மருவா போன 1 2 3 4 5 6 7 மருவால போய் முடியும். அப்படியே சுத்து கணக்கு போட்டா 3 சுத்து தான் வரும். ஸ்ட்ரைட்டா வந்து 7 வரும். தவாமு சுத்துறவங்க நீங்க சுத்து கணக்கு போட்டாக்கா 3 சுத்து தான் வரும். இடையில பச்சை லைட் இருக்கும். சவால் ஆரம்பிச்சு போகும்போது பச்சை லைட் ஆஜிகள் எல்லாம் ஓடலாம். ஆஜர்கள் என்ன செய்ய லேடிஸ்ல அவங்க என்ன செஞ்சு அவங்க இருக்கணும், குடும்பத்தோடு இருந்திருக்கோம். குடும்பத்தோடு இருந்திருக்கும் போது ஆட்சி என்ன செய்யறாங்களா, ஓடி பச்சை லைட் நினைக்கிட்டு அவங்களும் நின்று ஆட்சிட்டு போகும். ஏன்னு சொன்னா நீங்க ஓடி வேகமா ஓடி போடுவாங்க, பின்னாடி வந்து அவங்க மிஸ் ஆயிடுவாங்க. அவங்களே தேடிக்கிட்டு அந்த சிந்தனையிலே இருக்கும் விவாதத்தை வாங்குவோம். அந்த சிந்தனையிலேயே செய்த வேலை எல்லாம் தொலைத்து விடுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்ப என்ன செய்யும், நம்ம ஃபேமிலி வந்திருக்காங்க, நம்ம லைட்டா ஓடுவாங்க நின்றுட்டு அவங்களையும் கை கொடுத்து ஆட்சிட்டு போகும். அவங்களே கை கொடுத்து ஆட்சி போகும்போது யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. நம்ம குடும்பத்தை மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் வரும்போது அவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கும். நம்ம பாட்டு ஓடி போய் அங்க நின்று ஓடி இருந்தாங்க, அவங்க பொறுமையா இருப்பாங்க. அவங்க பார்த்து தேடி பார்த்துருந்தா இந்த திருப்பியும் பார்ப்போம். பார்த்து அவங்கள நின்று நீங்க என்ன செய்யணும், ஆட்சிட்டு போகணும். கொஞ்சம் 7 முடிச்ச ஒரு நிமிஷம் இல்ல, அங்கில இருந்து இது முடிச்சிட்டோம். முடி வெட்டணும். முடி வெட்டுறதுக்கு இங்க வெட்டலாமா அங்க வெட்டலாம் அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. நேரா ரூமுக்கு போறோம். உங்க முடிய இப்படி இருக்கு போறாங்க, அப்படியே வேலையில சுத்தி வச்சு உங்க முடிய வெட்டாம அதுக்கு அவங்க முடிய வெட்டவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம முடிய வெட்டிக்கணும். நிறைய பேர் நின்று கத்திரிக்கை வச்சு முடிய விட்டு விடுங்க. நம்ம முடிய ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிட்டுனா அடுத்தவங்க முடிய வெட்டணும். நம்ம முடிய வெட்டாம அடுத்த முடிய வெட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம முடிய வெட்டிக்கணும், அடுத்த முடிய வெட்டலாம். இப்ப ரூம போனோம் இல்லையா, அதான் நீங்க உங்க முடிய வெட்டவும் எகராம கஞ்சிடலாம். ஆளுகள் என்ன செய்ய போற வெளியிலேயே 5 ரூபாய் 10 ரூபாய் கேட்பான். நிறைய கடைகள் இருக்கு. அந்த கடையில காசு கொடுத்தா மக்கள் சொல்லுவாங்க, சொல்லி போச்சு. அதுக்கு பிற்பாடு நம்ம எகரமாடியை காட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம எகரமாடியை கட்டவே கூடாது. முடி இறக்காம எகரமாடியை கட்டக்கூடாது. போனீங்களாம் போயிட்டோம் எகரம் காட்டி போனா எகராம எப்பவுமே ஒரு பாத்ரூம் போறோம், மேல இருக்கணும் கீழே இருக்கணும். மேல மட்டும் கூட கல்வி வச்சு போயிட்டோம். 2 கண்டு போய் கீழே எடுத்து போகவே கூடாது. எகராம் கட்டி நீர்த்து வச்சு உங்களா செஞ்சு முடிக்கிற வரையிலையும் என்ன செய்யணும், எகராம இருக்கணும். அதை கவர் செய்து சரி செஞ்சு மொட்டை அடிக்கணும். மொட்டை எடுத்த பிற்பாடு என்ன செய்யணும், எகராம காட்டணும். இது மூலாவுடைய வேலை. இங்கில இருந்து போய் இன்ஷா அல்லாஹ் 10 நாள் இருக்கும். இந்த 10 நாள் என்ன செய்யணும், யாரு 100 தவாப் செய்வார்களோ ஒரு ஹஜ் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும். ஈஸியா செய்யலாம், கஷ்டமே இல்லை. மனசு வச்சா 100 இல்ல 200 செய்யலாம். ஒரு பக்கத்துக்கு 2 7 சுத்து 2 செய்ய தேவையில்லை. தவாவுக்கு என்ன தவாவு எப்படி சொன்னா 7 சுத்து 2 கொள்ளுவேன். 7 சுத்து சுத்தினாத 2 கொள்ளும் தவாவு முடிஞ்சு போச்சு. யாரு 100 தவாவு செய்யறார்களோ ஒரு ஹஜ் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும். 50 தவாவு யார் செய்யறார்களோ சுபபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் 10 நாள் அப்ப இருக்கன்னு சொன்னா ரூம்ல இருக்கிற சாப்பிட்ட நேரம் போவ மற்ற நேரங்கள்ல தாவத்துள்ளா தான் இருக்கு. அங்கிலேருந்து போயிட்டு வந்துட்டு ஆஹா இன்னைக்கு இது போயிட்டோமே, நீங்க மார்க்கெட்டு போயிட்டோமே, நீங்க ஆட்டு போக முடியலையே, அங்கேயும் இந்த வீட்டுல தான் சிந்திப்பாங்க. போய்
காலத்தை வீணாக்கிட்டோமே. ஏன்னு சொன்னா எதுக்கு நம்ம பிறந்த விவாதம் செய்வது உம்ரா செய்வது நல்லா அழைச்சிருக்கா. அந்த விவாதத்தை முழுமையா செய்யணும்னு சொன்னா உம்ரா செய்யுங்க, நிறைய தவா பண்ணுங்க, நிறைய குரான் ஓடுங்க. குரான் ஓடும் போது ஒரு குரான் ஓடுனா 1 லட்சம் நன்மை கிடைக்குது. ஒரு குழுவில்லா சொல்லுவாங்கன்னா 1 லட்சம் நன்மை கிடைக்குது. அதே லட்சம் தான் எல்லாமே. அதே போல ஒரு நாளைக்கு 120 ரஹமத்து இருக்கு. 120 ரஹமத்து. அதுல உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு தவறு செய்யணும், உம்ரா செய்யக்கூடிய 60 ரஹமத்து கிடைக்கும். தொழிற்குரியவங்களுக்கு 40 ரஹமத்து கிடைக்குது. சும்மா அது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க பாருங்க, 20 ரஹமத்து கிடைக்கும். நம்மளால முடியல, வயசாயிடுச்சு, தவறு செய்ய முடியல, போக முடியல, ராவத்துல எங்க தெரியும் அது மாதிரி கண்ணால பார்க்கிற மாதிரி எடுத்து உட்காந்துன்னு சொன்னா 20 ரஹமத்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துல 20 ரஹமத்து கிடைக்கும். சும்மா உட்காந்து சாப்பிடுவோம். அப்ப என்ன செய்யணும்? சாப்பிட்ட நேரம் போக, தூங்க நேரம் போக, மற்ற நேரங்கள்ல 5 வருஷத்தை இமாம் ஜமாத்தா தொழுவணும், தலாவா தொழக்கூடாது. ஏன்னு சொன்னா மிக முக்கியமான இடம் தாவத்துள்ள, மிக முக்கியமான இடம். அங்க போய் இதுக்கு பச்சீஸ் பண்ணுவோம், ஞாபகம் போவோம், ரத்தம் விட்டுட்டாங்க, சுத்த போவோம். அதுக்கு போகல, சுற்றுலா மையம் இல்ல, சுத்தி பார்க்கக்கூடிய இடம் இல்லை. இது நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு தர போறோம். அந்த இடத்துக்கு போய் பாவங்களை மன்னிப்பு தரப்போம். ஏன்னு சொன்ன உலகத்துல வாழ்க்கைன்னு சொன்ன சிறுகால வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை தான், பெரிய வாழ்க்கை இல்ல. என்ன எவ்வளவு காலம் வாழ முடியும்? 80 வயசு 90 வயசு அந்த காலத்துல. இப்பதான் வயசு இல்ல, 50க்கு மேல போய் தயாராகிக்கணும். 50 வயசு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா அது அதிகம். 50 வயசு மேல அது அதிகம். அதுக்கு மேல நம்ம தயார்படுத்திக்கணும். நமக்கு எந்த நேரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல தாயின் கருவறையிலேருந்து பேச்சு வெளியே வந்துட்டு சொன்னா, உலகத்துக்கு வந்துட்டு சொன்னா அடுத்து மரணம் நிச்சயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் நிச்சயம். அது ருசித்தே ஆகணும். நம்ம யாரும் பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாம் எப்படி யாரை இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயம். அது ருசித்தே ஆகும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம விவாதத்தை செய்யல. மறுமை நாளைக்கும் பெற்றுட்டே இருக்கும். உலகத்துல விளையாட்டுதான், விளையாட்டு உலகம். ஒரு நாடகம் உலகம். இந்த நாடக உலகத்துல இருக்கும். மறுமை உலகம் நமக்கு நிரந்தரமான உலகம். அந்த உலகத்துக்கு அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும். பாவம் செய்யாத மனிதர் யாருமே இல்லை இருக்காங்க உலகத்துல. பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை. அல்ல கேளுங்க, நான் மன்னிக்கிறேங்கிறான். வாங்க இன்னும் இந்த கிராமத்துல உங்களை அழைக்கிறான்னு சொன்னா வாங்க இன்னும் கேளுங்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யணும்? பாவம் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தவங்களுக்கு இந்த அங்கேயும் போய் நின்றுகிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி வரும் பேசுறது, அது பேரம் பத்தி பேசுறது, அவங்க பேசணும் வச்சுங்க. நம்ம எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறானா? 1 லட்சம் கொடுத்தானா ஒரு பேச்சு கெட்ட வார்த்தை நாவால வந்து வச்சா 1 லட்சத்துக்கு எல்லாம் எழுதிடுவோம். 1 வருஷத்துக்கு 1 லட்சம், ஒரு தொழில் 1 லட்சம், ஒரு ஜனாதா சொல்றா 1 லட்சம் ஊர்வலி நன்மை, இங்க சொல்றா 1 ஊர்வலி நன்மை தான். அப்ப எல்லாம் லட்சம் தான். கெட்ட வார்த்தையில சீவா இது ஊர்ல போட்டு அப்படி அப்படியா அப்படி எந்த வார்த்தையை வரக்கூடாது. காவல்துறையாக போயிட்டோன்னு சொன்னா அந்த கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அக்கம் பக்கத்து இவங்க அப்படி குறை சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி இவங்க இப்படி இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க சொல்லவே கூடாது. அடுத்தவங்க சொன்னா கூட அவங்க சொல்லாதுமா முடிஞ்சமான இருக்கு வந்துருக்கோம். நாவை கட்டுப்படுத்தி இருக்கு, நாவுகளை கட்டுப்பாடா இருக்கணும். இந்த இடத்துல வந்துகிட்டு அதெல்லாம் எந்த வார்த்தையும் பேசாத மாதிரி ரொம்ப சொல்லணும். ஏன் சொன்னாங்க உட்காந்து 3 பேர் 4 பேர் புறமை பண்ணப்பாங்க, வைப்பாங்க, இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது. ஏன்னா எல்லாம் அழைக்கலாம். இது உலகத்திலேயே மிக முக்கியமான காவத்துள்ளா. அந்த காவத்துள்ளாவுக்கு எல்லாம் அழைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி போகணும், இருக்கு எப்படி விவாதம் செய்யணும். அப்ப பாமணி கொடுப்பதுக்கு எல்லாம் அழைக்கும் போது அந்த இடத்துல அந்த மாடி உட்காந்து புறம் பேசினா எல்லாம் வெறுக்கலாம். பாரு அங்கே வந்து புறம்ப சைத்தான் ஒண்ணு போட்டுட்டான். சைத்தான் வேற என்ன சண்டை மூட்டு ஒண்ணு குழப்பொண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு பிச்சு ஒண்ணு அவனுடைய வேலையா தானே. அதுக்கெல்லாம் அகப்படாம இருக்குன்னு சொன்னா கல்பை சுத்தப்படுத்தணும். இந்த கல்பை வீட்டுல சமைச்சுட்டே இருக்கும்போது இல்ல உட்காந்துட்டே இருக்கும் குழுக்குள்ள சோறாக உள் மனசோட ஓடிக்கிட்டே இருங்க. குழுக்குள்ள அதிகமா ஓடுங்க. எப்பவுமே சரி அது ஓடிட்டு எந்த ஒரு சேர்க்கையும் வராது. அதனால கூட்டத்தறி எல்லாம் கணவர் வேலைக்கு போயிடாது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும். நம்ம தனிமையில இருப்போம். தனிமையில இருக்கும்போது நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுல நாம உள் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை பாடு செஞ்சுட்டே இருக்கோம், உள் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அது பக்குவம் படுத்துங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அது நம்ம பிள்ளைகள் இருக்கும். நம்ம சரியில்லைன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளும் சரியில்லை. உலகம் தாய் எப்படி தாயோட பிள்ளை, தாய் எப்படி இருக்கும் தாயோட பிள்ளை இருக்கும். தந்தை பார்க்கக்கூடிய பறவை
காலையே போயிட்டு சாயங்காலம் அடங்கத்தான் வரும். உணவத்தில போயிடுவார் தந்தை. தாய் பிள்ளையோட அரவணைப்போடு வாழப்படுது. பிள்ளைகளை பற்றி அதிகமா தேவை தாய்க்கு தான். நம்ம பிள்ளை வெளியில போயிட்டு எப்படி வருது, எந்த நிலைய போகுது, எந்த நிலைய வருது, தாய் தந்தை தவிர்ப்பா. தந்தை என்ன காலையே போயிட்டான்னு சொன்னா சாயங்காலம் அடையாது. பரவாயில்ல என்ன செய்யும், கூட்டு விட்டு அது எரியத்துக்கு காலையில போயிடும், சாயங்காலம் தான் வரும். அதான் தந்தை விட காலையில போனா சொன்னா சாயங்காலம் வருவார். அவங்க கொண்டு வருவார். அதோட வேலை அது. பிள்ளைகளை பராமரித்து பார்க்கக்கூடிய தாயுடைய வேலை. அந்த தாய்க்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், நல்ல மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும், கல்விகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளை. ஏன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்தை இன்னொரு பார்க்க முடியல, அண்ணனை பார்க்க முடியல. வெளியில போன பிள்ளை எப்படி வரணும் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும், மார்க்கத்தோட பற்ற கொட்டு. கண்டிப்பா ஒவ்வொரு நாள் மார்க்கத்தோட பற்ற சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இருக்கணும் சொல்லி பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தாவத்துள்ளால போய் பிள்ளைகளுக்கு நிறைய துவா செய்யா, எங்களுக்கு உமரா செய்ய நசீபாக்கணையா, எங்க பிள்ளைகளுக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் நசீபாக்கணையா. ஒரு இடத்துல துவா தான் கேட்கிறோம். பிள்ளைங்க நாளைக்கு உங்க துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாத்துக்கும் நசீபாக்கணா. அதே இப்ப நிறைய உமரா போக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு துவா செய்யுங்களேன், துவா செய்யுங்களேன் அப்படிம்பாங்க. அப்ப அவங்களுக்கு மனசுல நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப என்ன செய்யணும், கவனம் செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னாரும் துவா செய்ய சொன்னாங்க. அவங்க மனசுல எனக்கு தெரியாது, நீ அறிஞன். அவங்க தேவைகளை பூர்த்தி ஆக்க விடையாண்டா, அவங்க தேவைகளை பூர்த்தி ஆக்க விடையாண்டா, அவங்களுக்கு என்ன தேவை அனைத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. அவங்க தேவை தெரியாது, அல்லா தெரியும், அல்லா தான் தெரியும். அப்ப நம்ம ஒரு துவா செய்யறதுனால அல்லா பெருமை பாரு, இன்னார் துவா செய்ய சொன்னாங்க, இன்னாருக்காக இவங்க துவா செய்யறாங்க. அல்லா நமக்கு பெருமைப்பா. பார்த்து பாரு, கலக்குமாரிகளை போட்டு பாரு, அவனுடைய நிலையை பாரு. அவனே வறுமையிலையும் கஷ்டத்தில் இருக்கான், இன்னாருக்கு இவன் துவா கேட்கிறான் பாரு அப்படின்னு அந்த பெருமைப்படுறாங்க. அது மாதிரி அடுத்தவங்க சொல்லி அனுப்பும் போது வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க அவங்க என்ன செய்யணும், அப்படியே தவறு செஞ்சுட்டு இல்ல இன்னாரு துவா சொன்னாங்க, எனக்கு பேர் தெரியல, நீ உனக்கு நீ அறிஞ்சவன், அவங்களுக்கு என்ன தேவையோ கூப்பிட்டு இதுதான் காலத்துள்ளார எப்போ போனாலும் எல்லாருக்கும் துவா செய்யுங்க, பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, அதே போல கணவருக்கு துவா செய்யுங்க, வியாபாரத்துக்கு துவா செய்யுங்க. முன்னோர்கள் தாய் தந்தைகள் ரொமாத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு துவா செய்யுங்க. அதே போல முன்னோர்கள் மறுத்து முன்னாள் மருத்துவ போனவர்களா இருக்காங்க, அவங்களுக்கு சங்கதிகளுக்கெல்லாம் துவா செய்யுங்க. எந்த முஸ்லீம்கள் மூமின்கள் முஜாஹிதீன் எல்லா முஸ்லீமுக்கும் துவா செய்யுங்க. ஏன்னு சொன்னா துவா செய்யற இடத்துக்கு அல்லா அழைக்கிறான், துவா செய்யற இடத்துக்கு அழைக்கிறோம். அப்ப அந்த இடத்துல நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் ஊர்வாசிகளுக்கும் உலகவாசிகளுக்கும் மூமின்களும் முஸ்லிம்களுக்கும் அனைவருக்கும் துவா செய்யணும். செய்யும் போது 9 ரூபாய் ஏற்று இல்லாதப்பட்டு ஒழிந்து வந்தான்னு சொன்னா பெரிய சந்தோஷம். அல்ல அது மர்ம நாளே சொல்லுவான், கேமத்தினால இன்னாருக்கு நீ துவா செஞ்சா இன்னாரு இப்படி வச்சிருக்கேன் நான் இப்ப தெரியாது. இன்னாருக்கு என்ன துவா செஞ்சுட்டே இருக்க உலகத்துல என்ன தெரியும், மர்ம நாளில கேமத்து நாளில இன்னாருக்கு நீ இப்படி துவா செஞ்ச பாரு, அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்காப்பா அல்லா சொல்லி காட்டுவாங்க. அதனால இன்ஷா அல்லா அங்க முக்கியமா துவா செய்யற இடத்துக்கு போதும்னு சொன்னா அந்த இடத்துல வீண் பேச்ச பேசாதீங்க, குறை பேசாதீங்க, குறை சொல்லாதீங்க. எதையும் குறை சொன்ன அமல்லாம் எல்லாம் வீணா போயிடும். பக்காவுல இங்கிலேருந்து மூட்டை கட்டிட்டு போய் மூட்டையெல்லாம் கட்டிட்டு சினிமா அங்கேயும் மூட்டை கட்டி வந்து வச்சுக்க ஒரு பொருளுமே இல்லை. அப்ப லட்சம் செலவு பண்ணி போய் ஒரு பொருளுமே இல்லை. குறை சொல்றது, இது சரியில்லை, அது சரியில்லை, தைரியம் இல்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த வார்த்தையே செய்வது எல்லாத்துக்கும் அல்ல தீமை எழுதிடுவோம். அதனால அல்ல நம்ம செய்யற பாவங்களை அல்லாஹ்வுத்தால மன்னித்து அந்த புரிந்த பாலகனை போல அல்லாஹ்வுத்தால சேர்த்து வைத்தானாக. ஏன்னு சொன்னா என்னைக்கும் அந்த இதை நம்ம இருக்கணும். அதே போல மக்களுடைய தியாரத்து அச்சுடைய காலங்கள்ல அரப்பா, மீனா, முஸ்லிஃபா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் காப்பா அச்சில் எப்படிலாம் செய்வோம். அந்த இடங்கள்லாம் நம்ம தியானத்தை பஸ்ல வச்சு எல்லா இடத்தையும் கொண்டு போய் காட்டுவோம். காட்டி கபர் ரஹமத்துல, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவும் சேர்ந்த இடம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் சேர்ந்த இடம், அந்த மலையை கபர் ரஹமத் மலைக்கு கீழே காட்டி வச்சு துவா செய்வோம். துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அரபா, முஸ்லிஃபா, கபர் நூறு, அதே போல இஸ்மாயிலுடைய குர்பான கொடுக்கிற இடம், அந்த மலைகள், அந்த சைத்தான கல்லரிக்கக்கூடிய இடம், இது இடம்லாம் லட்சியுடைய காலங்களை ஹாஜிகள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அது சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல பஹ்ரானா போய் உம்ரா செஞ்சு பஹ்ரானா போய் ஒரு உம்ரா எஹராம் கட்டி நிர்வாகம் பஹ்ரானுடைய பள்ளியில எஹராம் கட்டி ஒரு உம்ரா செய்வோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் முடித்த பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் தாயிஃபு கொண்டு போய் உங்களுக்கு எஹராம் கட்டி இந்த தாயிஃபெல்லாம் எல்லாம் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கல்லடிப்பட்டு ரத்த சொட்ட அந்த இடம்
போன இடங்கள், அந்த மஸ்ஜித் அப்பாசி, அதே போல ஓடைகள், எல்லா இடங்களையும் அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் காலையில போனா எவ்வளவு நேரங்கள் தான் வந்து சேர முடியும். அன்னைக்கு அங்கே வரும்போது தாயிஃப்ல இஹ்ராம் கட்டி ஒரு உம்ரா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்ஷா அல்லாஹ் வந்தவங்க கருத்தை சுற்றிய ஒரு தியாரத்து, அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு. அபூஜாஹில் குறையவன் பிறந்த இடத்தில் பாத்ரூமா ஆக்கப்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியா ஹரத்துக்கு செல்வார்கள், எந்த வழியா போவாங்க, அது எல்லாம் அந்த இடத்துக்கு பெயர்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. பாபு இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே போல அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க வீடு எந்த இடம், இந்த இடங்கள்லாம் காட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல ஹதீஜா நாயகத்துடைய கோட்டை, பெரிய அரசி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, பெரிய அரசு செய்த சீமாட்டி. அந்த இடத்துல தீனுக்காக அவ்வளவு சொத்து இழந்தாங்க. கொஞ்சம் நெஞ்ச சொத்து இல்ல, பெரிய சீமாட்டி, செய்த சீமாட்டி. தீனுக்காக வீண் செலவு இல்ல, வீண் வரியம் இல்ல, இங்க போன அந்த செலவுலாம் இல்ல. இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாத்துக்காக இன்னைக்கு வெள்ள சட்ட வெள்ள கையில புருக்கா போட்டு இன்னைக்கு களிமா உலகம் எல்லாம் இன்னைக்கு பரவி சொன்னா, அந்த நேர காலகட்டத்துல ஹதீஜா நாயகம் அவரோட செல்வத்தையும் செலவு பண்ணாங்க. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த களிமா உலகமுள்ள இருக்கு. இன்னைக்கு ஒரு எந்த இடத்துல இந்த சொல்லி இல்லாம இல்ல. ஒரு களிமா சொன்ன மூமினுக்கு அடிபட்டால் இந்த களிமா சொன்ன மூமினுக்கு வலிக்குது. அமெரிக்காவில் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவில் ஒரு முஸ்லீமுக்கு வலிக்குது. ஏன் சொன்னா என்ன ஒரு சொல்லு, அந்த களிமாவுடைய சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த சொல்லு ஒரு மூமின் அடிபடும் போது, பாதிக்கப்படும் போது இன்னொரு மூமினுக்கு வலிக்காது. அந்த களிமா, அந்த களிமாவுடைய சொல்லு. பாரிய பிளேசன்ல சின்ன குழந்தைகளை பார்க்காம கொண்டு குமிச்சா புரியவன், சின்ன சின்ன குழந்தைகள் உணவு இல்ல, சாப்பாடு இல்ல, அவங்க கஷ்டம், தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி கூட இல்ல, சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு குமிச்சான். இன்னைக்குதான் உதவிடாது வந்து போனதுல கசாரத்துடைய ஐக்கியமுள்ள சர்வீஸ்ல ஏற்புட்டை வச்சு எல்லா இடத்திலையும் முக்கியமா சொல்லக்கூடியது, பிளேஸ்டனுடைய மக்களுக்கு முதலா கேட்கக்கூடிய துவாவில அந்த மக்களுக்கு கேளுங்கன்னு சொல்லுவேன். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான். என்ன ஆயுதம்? களிமா என்ற ஒரு ஆயுதம் தான். துவா கேட்கத்தான் முடியும். அவங்க துவா கேட்கக்கூடிய ஆயுதம் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கு. வேற நம்மள்கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன முடியும்? நம்மளால அல்லாஹ் நாடினா தான் முடியும். அல்லாஹ் நாடாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அதுதான் பிரசாரத்துல போகக்கூடிய ஹாரிகள் எல்லா இடத்துல நம்ம சொல்லுவோம். என்ன சொன்னா, இந்த பிளேஸோட மக்களுக்கு துவா கேளுங்க. ஒரு மூவின் தான் கேட்க முடியும். அதனால எல்லா இடத்துலையும் கேள்வி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல நீங்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும், எல்லா மூமின்களுக்கும் எல்லாருக்கும் துவா கேளுங்க. அதே போல படுக்கையில் இருப்பாங்க, நடக்க கூட முடியாது, அவங்க முடியாம செய்ய முடியாது. அப்ப அவங்களுக்கு யா அல்லாஹ், அவங்களாம் வர முடியல யா அல்லாஹ், படுக்கையில் இருக்காங்க யா அல்லாஹ், அவங்க சிறு வயதிலிருந்து இந்த காலம் வரையில் என்ன பாவங்கள் எல்லாம் செய்திருந்தார்களோ அந்த பாவங்கள் முற்றிலும் நீக்க வழியா அல்லாஹ், மறுமையில சேர்க்க வழியா அல்லாஹ். தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா மிக முக்கியமான துவா. தாயை மன்னிக்காத மகன், தாயும் தந்தையை மதிக்காத மனிதன் நேரத்துக்கு சொந்தக்கார். உணவு அளிக்கல, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அவங்களுக்கு தேவையில்லை செய்யல, கல்யாணம் செஞ்சு அடுத்த நாள் அவங்க தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னா தாய் தந்தை யார் பார்ப்பது? அல்லாஹ் சொல்றான், தாயையும் தந்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள், கடைசி கால வரையில் அவங்களை வைத்து அழகாக பொக்கிஷமா பார்த்துக் கொள்ளுங்க. தாயையும் தந்தையும் பொக்கிஷமா பார்த்துக் கொள்ளுங்க சொல்றாங்க. அப்ப தாய் தந்தை எப்படி பார்க்கணும்? வயசான காலத்துக்கு இல்ல, அந்த 2 பேரையும் வயசான விட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டோம்னு சொன்னா அந்த வயசானவை யார் பார்க்கறது? அது மிக முக்கியமா பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏமா தாத்தா பாட்டி பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி குடும்பத்தை சொல்லிக் கொடுக்கணும். தாத்தா அதாவது அம்மாவை அத்தா விட்டுட்டு போயிட்டு சொன்னா யார் பார்ப்பது? யார் செய்வா? அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அதனால இன்ஷா அல்லாஹ் தாய்கள் தந்தைகளும் வைத்து கொடுங்க. அவங்களுக்கு மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நேர்பாடு நடந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ்ல போய் அதிகமான துஆ செய்யுங்க. ஏன்னா தாய் இறந்துருப்பாங்க, தந்தை இறந்துருப்பாங்க. தாய் அவங்களோட பிள்ளைகள் நம்ம கேட்கும் போது அந்த துவா முதலாவது ஏற்கப்படுது. யா அல்லாஹ், தாய் தந்தை செய்த பாவம் அனைத்து மன்னித்து விடியா அல்லாஹ். எங்க கண்ணுகளால் கூட என் தாயை பார்க்க முடியலையா அல்லாஹ், என் தந்தையை கூட நான் கண்ணால் பார்க்க. சில பேருக்கு தாயையும் பார்க்க முடியாது, தந்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க வளரும். அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி துவா கேட்கறது?
தாயின்னு கண்ணில் காட்டவில்லையா அல்லா, என் தந்தையும் என்னோட காட்டவில்லை. அவங்க உலகத்திருந்த காலங்களில் பாவங்கள் எதுவும் செய்திருந்தாலும் மன்னித்து வருவதை சேர்த்து விடையா அல்லா. ஏன்னா தாய் தந்தைக்கு அவ்வளவு துவாக்கு. தாய் இல்லாத உலகம் இல்லை, தாய் இல்லாத உலகமே இல்லை. அல்லா சொல்றான், தாயை பாருங்கிறான், தாயுடைய காலை பாருங்கிறான். அல்லா தந்தையை கூட ஒரு பக்கம் தந்தி வச்சிருக்கான், தாயை ஒழித்து வச்சிருக்கான். அல்லா தாயை ஒழித்து வச்சிருக்கான் அல்லா. அதனால இன்ஷா அல்லா நீ காலங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுங்க இன்ஷா அல்லா. அதே எந்த விஷயமான காபத்துள்ளாவுக்கு மிக முக்கியமா போகணும்னு சொன்னா, துவா கேட்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது எல்லா துவாக்களையும் நீங்க கேட்கணும். எல்லாத்தையும் கேளுங்க, எல்லா மக்களும் கேளுங்க. वाह, ये बड़ा जो है फोटो புளிச்சோளம் ஓடுதுங்க. நபிகளுக்கு முன்னாடி காரிய காலங்கள் பெண் குழந்தை உயிரோட பிறப்பாங்க. அதோடைய கபூர் தான் இன்னைக்கும் அடையாள சின்னமா இருக்கு. இன்னைக்கும் அடையாள சின்னமாக இருக்கு. அந்த இடத்துல காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். அது நடந்துதான், பஸ் இல்ல, வாகனம் இல்ல, அதை நடத்தி எல்லாத்தையும் நடந்து காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த முடிஞ்சவங்க 10 நாளைக்கு இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயான் நடக்கும். அந்த பயான்ல உங்களுக்கு என்னென்ன சேவை கேளுங்க, தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னு சொன்னா அந்த இருக்கிற ஹோட்டலே ரெஸ்டாரண்ட் சாப்பாடு இருக்கும். வேணுங்கிற சாப்பாடு சாப்பிட்டு மீன் வகை பண்ணி வீணா கொட்டாதீங்க. நமக்கு தேவை உள்ள சாப்பாடு சாப்பிட்டு அதே இடத்துல சாப்பாடு இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் வச்சு ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் பயன் நடக்கும். அந்த 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் அங்க போய் முழுமையா விளக்குங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 10 நாள் முடிஞ்ச பிற்பாடு என்ன செய்யலாம், அதாவது ஹாஜா கேட்டா 3 உங்களை செய்யலாங்க. இந்த 3 உங்களால நம்ம குறிப்பா போவோம். ஐசா பள்ளிக்கு போயிட்டு திரும்ப எகராம் கட்டிட்டு திரும்ப வந்து செய்யலாம். உங்களால எத்தனை உங்களை செய்ய முடியுமோ செய்யலாம். உங்க தாக்கத்தை எவ்வளவு அத்தனை முறையா செய்யலாம். நாங்க கொண்டு போறதா கிளப்போடு 1, பகரானா 1, காய் 1, அதே போல 10 பேர் 20 சேர்த்துட்டோம். எங்களுக்கு ஐசா பள்ளி தெரியலாம் கொண்டு போய் அப்பதான் மீது கொண்டு போய் நாட்டி விஷயம் அங்கே கொண்டு அங்கேயும் ஏகப்பட்டு வந்து உமரா செய்யலாம். நீங்க உங்களை உடம்பையும் பார்த்துக்கணும். எத்தனை உமரானா செய்யலாம், உடம்பையும் பார்த்துக்கணும். நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். அது உமராவை செய்யுங்க. நிறைய தவா பண்ணுங்க. 7 சுத்து 2 தாய் பண்ணி போட்டு ஒரு தவாவு தருவாரே இல்லை. தவாவுல அதிகமா செய்யலாங்க. தவாவு 7 சுத்து 2 தாய் தான் அதிகமா செய்யுங்க. எவ்வளவு உமரா சிம்ம செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மதீனாவுக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். மதீனால போய் போற வழியில பதில் இருக்கு. பதில கொண்டு போய் காட்டி இன்ஷா அல்லாஹ். அந்த பதிலையை காட்டி இன்ஷா அல்லாஹ் அங்க மாணவர்கள், அதாவது நம்மள்கிட்ட பதில் போறதுக்கு குறைந்த சஹாபா
கண்மணி சொல்ல கேட்கிறாங்க, இதை வச்சு இதுல வெற்றி படவில்லைன்னு சொன்னா ஈமான எங்கேயும் கொண்டு சேர்க்க கூட முடியாது, அந்த இடத்துல உட்காந்துதான் செய்யறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அல்லா வானவில்லையா அந்த மணல் மலையா இப்படி இருக்கு, அதை காட்டுவோம். அந்த இடத்துலயும் இப்ப எல்லா இடத்த பார்த்துட்டு வேற வெளியிட்டாரு போகும்போது அங்க இருக்க பதிலை பார்த்துட்டு மதீனாவுக்கு போவோம். மதீனாவுக்கு போனோம் அப்படின்னா அங்க மஸ்ஜித் கூபா, மஸ்ஜித் கிப்லத்தின், உஹுத் மலை, சபா மஸ்ஜித், எல்லா இடங்களையும் அங்க ஜியாரத் மாதிரி சுத்தி காட்டுவோம். மஸ்ஜித் கூபாவுடைய வரலாறு பெரிய வரலாறு. நம்ம இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து ஒழுங்கு செஞ்சுட்டு ஒழுவோட நம்ம போய் அங்க 2 பள்ளி 2 ரக்காய் தொழுதுன்னு சொன்னா ஒரு உம்ரா செய்யக்கூடிய நண்பன். இங்க பாருங்க, தவாப் செய்யணும், சை செய்யணும், ஏறாம் கட்டணும், எல்லாம் முடிச்சாதான் மொட்டைக்கு ஒரு உம்ரா நண்பன். அந்த பள்ளியில போய் நம்ம ரூம்ல இருந்து நம்ம ஒருவோடு செய்யும் போது 2 ரக்காயத்துல உம்ரா செய்யணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க, நடப்பயணமாக போய் அந்த பள்ளி போனாங்க. மஸ்ஜித் கூபா, மஸ்ஜித் கிப்லத்தின் 2 கிப்லா உள்ள பள்ளி, அந்த பள்ளியை இன்ஷா அல்லாஹ் காட்டுவோம். அதே ஒரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல நாள் கனவு இப்ப காபத்துல்லா பார்த்துட்டோம். பல நாளுடைய ஆசை, ஒரு அசவுடைய பக்கத்துல வழி வருது. அப்ப அப்படியே திரும்புறாங்க. அந்த கிப்லாவா அதுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, பிளேஸ்ல சொன்ன எனக்கு பாருங்க, அந்த பள்ளியை பார்த்து தோல்விட்டு இருந்தோம். அப்ப வழி வந்தவனையா அதே அப்படியே மாத்தி கொண்டாரு. அதே பஸ் கிப்லத்தின் 2 கிப்லா உள்ள பள்ளி, அந்த பள்ளிக்கு போய் இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத் தொழுவோம். அந்த பள்ளியை காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். சபா மஸ்ஜித் அப்படி போய் நடந்த இடம், அது 7 பள்ளி இருக்கும். அதெல்லாம் வச்சு 3 பள்ளி ஆக்கிட்டாங்க. கீழே இருக்கு, அது அப்படியே வண்டிக்காரங்க சொன்னா சுத்தி வருவோம். அந்த இடத்த பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உஹுதுடைய வரலாறு ஒரு படிப்பனை நமக்கு. உஹுதுடைய வரலாறு பெரிய படிப்பனை. வெற்றியை கண்டு தோல்வியை கண்டோம். எதனால? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை மீறினால வெற்றியை கண்டு தோல்வியை கண்டோம். உலகு பார்ப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு மேல மலைக்கு மேல உட்கார வச்சாங்க. சஹாபாக்கள் மேல உட்கார வச்சாங்க. என்னுடைய கட்டளை வராத வரையில் நீ கீழே இறக்கூடாது கட்டளை இட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, முதல்வர் மக்கத்துக்காக வந்தாங்க. அடிச்சவங்க நம்ம மதீனா அடிச்சு வச்சுட்டோம். ஆயுதங்கள்லாம் போட்டு ஓடிட்டாங்க. ஓடினவங்க ஆயுதங்கள்லாம் கீழே தான் கிடைக்குது. மேல உலக பார்ப்பது மேல இப்ப சஹாபாக்கள் அவங்கள ஓடிட்டாங்க. நேரத்துல கீழே இறங்குனாங்க. அந்த ஆயுதங்கள் கொரோனாங்க. பக்கத்து காவிரி என்ன செஞ்சாங்க, பின்னாடி வளைச்சு சுத்திட்டாங்க. 72 சஹாபாக்கள் இழந்தோம். ஹம்ஜா ரலியல்லாஹு இழந்தோம். இந்தாங்கிற பெண்மணி ஹம்ஜா ரலியல்லாஹு ஈரக்கொல்ல கடிச்சு துப்பியதான் அந்த இருந்தான். பெரிய கொடுமை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி சஹீதான அந்த வேலையோட பயான் சொன்னா ஒரு நாள் இருந்தா கூட போராது. அவ்வளவு பெரிய பயான் இருக்காது. 72 சஹாபாக்கள் இருந்தோம். ஏன்னு சொன்னா அமீருடைய கட்டளை மீறினத்தினால. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கட்டளை வராதவங்க இறங்கக்கூடாதுன்னாங்க. அவங்க மீறி இறங்கி அந்த பொருளை பொறுக்க கொண்டு பத்தி வளைக்கும் போது 72 சஹாபாக்கள் இருந்தோம். அவருடைய சிறிய தந்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய ஹம்ஜா ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலம் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க முடியல. ஹம்ஜா ரலியல்லாஹு அந்த இடத்த போய் பார்ப்போம், அங்கேயே ஜியாரத் செய்வோம். அதே போல அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே ஒரு சொற்குலத்தை படிச்சு வச்சிருக்க அல்லாஹ் தஆலா எங்க மதீனாவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த இடத்துக்குள்ள ஒரு நாளைக்கு டைம் வாங்கி கொடுப்போம். எல்லாருக்கும் அடிக்கெல்லாம் போக முடியாது. போய் ஒரு 10 நிமிஷம் உள்ள போக முடியும். எல்லாத்துக்கும் லிஸ்ட் வாங்கி உங்க நேம் போட்டு உள்ள நாங்க எல்லாத்தையும் ஒண்ணு அனுப்பிச்சு வைப்போம். முன்னாடி வந்து தொழுதுட்டு 2 ரக்காத்து 8 ரக்காத்து 2 ரக்காத்து தொழ முடியுமோ தொழுதுட்டு அந்த துவா கேட்கணும். யா அல்லாஹ், இந்த உலகத்து சொர்க்கத்தை படைத்த அந்த சொற்களத்துக்கு எங்களை நசீபாக்கணும். யா அல்லாஹ், மறுமை நாளே சொர்க்கத்தை சேர்த்து விடையாங்களா, எங்களுக்கும் எங்க சங்கதிகளுக்கும் இந்த நசீபாக்கிறாங்களா, மறுமையில சொர்க்கத்தை சேர்த்து விடாங்களா. அந்த இடத்துல உட்காந்து துவா செய்யணும். நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் எல்லாத்துக்கும் துவா செய்யணும் அந்த இடத்துல. ஏன்னு சொன்னா அது உலகத்துக்கு ஒரு சொற்குலம். அந்த இடத்துல போய் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகளுக்கும் ஹாஜாக்களுக்கும் ஒரு டைம் இருக்கு. இதெல்லாம் அடிக்கடி போகலாம். ஹாஜெல்லாம் ஹஜ்ஜி பண்ற போனாங்களா அடிக்கடி போவோம். சும்மா தான் இருக்கும், அடிக்கடி போயிட்டு வருவோம். இப்ப அப்படி இல்ல. ஒரு குரூப் போச்சுன்னு சொன்னா 10 நிமிஷம், ஒரு போன 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள வெளியாக்கிடுவோம். முன்னா உள்ளே உட்காந்து தொழில் எல்லாம் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் ஹஜ்ஜி செய்யற காலங்கள்ல அவ்வளவு ஃப்ரீயா கிடைச்சு. அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி, அதாவது 90 ஹஜ்ஜி கொரோனாக்கு முன்னாடி உங்களாக்கு வந்தவங்க அது போகலாம். இப்ப கொரோனாக்கு பின்னாடி சட்டம் போட்டது இல்ல, இந்த பையன் போனது இப்ப பையன் போனது. ஏன்னா அதுக்கு நசீபாக்கு நல்லாவது ஆக்கும் போது அந்த இடத்துல நிறைய துவா செய்யுங்க. மதீனாவில் உள்ள முக்கியமான நடப்பயணமா, அதாவது அது தபூபக்கருடைய
கமா மேக குறப்படுத்தப்பள்ளி அது மஸ்ஜித் கமாமாக்கு அந்த இடங்கள் இருக்கு. இது எல்லாமே நடப்பயணமாக ஜன்னத்துல் பக்கி மற்ற இடங்கள் எல்லாம் வேறதுதாங்க. இன்ஷா எல்லா இடங்களும் முன்னே பார்த்து இன்ஷா அல்லா எல்லாருடைய திருப்பியை கொண்டு நம்ம போகணும்னு சொன்னா எந்த நோக்கத்தோடு போறோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி வைப்பானாக. நம் ஊராக லேசாக்கி வைப்பானாக, நவாபை லேசாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எந்த கஷ்டத்தை விட்டு விடாதே யா அல்லாஹ், எந்த சிரமத்தை விட்டு விடாதே யா அல்லாஹ். பல நாள் ஆசைகள் யா அல்லாஹ், காபத்துல்லாஹ்வுக்கு எங்களை அழைத்திருக்கா யா அல்லாஹ். இந்த துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்றா யா அல்லாஹ். குற்றம் குறைகள் செய்தாலும் எங்களை மன்னித்து தவாபியும் சையும் உம்ராவையும் ஏற்றுக்கொள்வானா யா அல்லாஹ். நாங்க கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்றா யா அல்லாஹ். எந்த சிரமத்தை விட்டு விடாதே யா அல்லாஹ், எந்த சிரமத்தை விட்டு விடாதே யா அல்லாஹ், எந்த நோயை விட்டு விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறப்பான நாங்க உம்ரா செய்து நல்ல விதமா ஊர் சேர்த்து வரையா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய நாட்டை நீ நாடி விட்டாய் யா அல்லாஹ், எங்களை அழைக்கிறாய் யா அல்லாஹ். நாங்க கேட்கக்கூடிய துஆக்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்றா யா அல்லாஹ். எந்த கஷ்டத்தை விட்டு விடா யா அல்லாஹ், என் துஆவை ஏற்றுக்கொள்றா யா அல்லாஹ். யா அல்லாஹ் தப்பு தவறுகளாக நாங்க துஆ செய்தாலும் ஏற்றுக்கொள்றா யா அல்லாஹ். எப்படி துஆ செய்ய எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்றா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க அதிகமான தவாப் செய்ய வேண்டும் யா அல்லாஹ், அதிகமா தவாப் செய்ய வேண்டும் யா அல்லாஹ், அதிக உம்ரா செய்ய வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்காவில் உள்ள அனைத்து இடமும் நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எந்த சிரமத்தை விட்டு விடாது யா அல்லாஹ். வாகனத்தை லேசாக்கி கொடு யா அல்லாஹ், பிரியாணத்தை லேசாக்கி கொடு யா அல்லாஹ், விமானத்தை லேசாக்கி விடு யா அல்லாஹ். எந்த சிரமமும் இல்லாமல் நல்ல விதமா உம்ரா செய்து நல்ல விதமா ஊர் சேர்த்து விட யா அல்லாஹ். மதீனா நகரம் சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தும் ஸலாம் சொல்ல நசீபாக்கிட யா அல்லாஹ். ஜன்னத்துல் பைத்துள்ள சஹாபாக்களுக்கு எல்லாம் ஸலாம் சொல்லக்கூடிய நசீபாக்கிட யா அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனாவில் உள்ள எல்லா இடங்களையும் பார்ப்பதற்கு எங்களை நசீபாக்கிட யா அல்லாஹ். ஆசையாக செல்லுவோம் யா அல்லாஹ், ஆசைகளை முழுமையா பூர்த்தியாக்கிட யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த கஷ்டத்தை விட்டு விடாதே யா அல்லாஹ், எந்த சிரமத்தை விட்டு விடாதே யா அல்லாஹ், நோயை விட்டு விடாதே யா அல்லாஹ், சிரமத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். எங்களால் தாங்கக்கூடிய சக்தி இல்லை யா அல்லாஹ், எங்களை தாங்கக்கூடிய சக்தி இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல விதமாக உம்ரா செய்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து வைப்பானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.